நீங்க பாசிபிள்னா பாருங்க. இப்போ இந்த வாரம் வந்ததுல கவர் நோட்லயே என்னோட மீன்ஸ் கவர் ஸ்டோரியே என்னோட ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ தட் அதையும் நீங்க பார்க்கலாம். ஸோ ரைட். இப்போ எல்லாருமே சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இந்த 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 கேள்வியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இந்த குரூப்ல செந்தில் சார் எனக்கு கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா? இதில் மேனுஃபேக்சரர்ஸ் யார் இருக்காங்களா இந்த குரூப்ல? சங்கீதா நீங்களும் ஹெல்ப் பண்ணலாம். யாராவது மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கீங்களா அதில் இந்த குரூப்ல? ஓகே, எல்லாருமே சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தானே மோஸ்ட்லி? எவ்ரிபடி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. யாராவது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தவிர்த்து யாரும் இருக்கீங்களா? ட்ரேடராக இருக்கீங்களா யாரும்? ஓகே, கனகசபை சார் ட்ரேடராக இருக்கீங்க. ஓகே, ட்ரேடிங் பண்ணுறீங்க நீங்கள். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் குட். வேற யாராவது ட்ரேடர் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கீங்களா? ஸோ மோஸ்ட்லி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான் இருக்கீங்க. பட் ஏன்னா க்ரௌடு எந்த மாதிரி க்ரௌடுன்றத மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கீங்க, ஸ்ரீதர் இருக்கீங்க, சர்ஃபராஸ் இருக்கீங்க. கிரேட்டுங்க, குட் குட். டன்ங்க. மேனுஃபேக்சரிங் ட்ரேடர்ஸ் ஓகே, மிக்சட் க்ரௌட் தான். ஓகே டன். ஓகே, மிஸ்டர் தாமோதரன் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி டன். ஸோ இது லிமிட்டட் க்ரௌட்னால நம்ம நீங்கள் பார்ட்டிசிபேட்டும் நல்லா பண்ணலாம். தேங்க்யூ. இப்போ இதில் வந்து என்னோட கேள்வி மட்டும் ஃபர்ஸ்ட் கேள்வி நான் கேட்குறேன். 4th ஜென்ரேஷன் மேலே யாரும் இருக்கீங்களா? 4வது ஜென்ரேஷன் மேலே யார் இருக்கீங்களா? 4th ஜென்ரேஷன் மேலே யாரும் இல்லை. சரி ஓகே, 3rd ஜென்ரேஷன் யார் இருக்கீங்களா? 3rd ஜென்ரேஷன் சவுண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் கேசவன் சார் சவுண்ட் கேட்குதுல்ல? நான் பேசுறது ஆடிபிளா இருக்குல்ல? கேக்குது சார். ஓகே ஓகே கேக்குது சார். மிஸ்டர் கேசவன் சவுண்ட் எங்க சைட்ல சரியா இருக்கு, நீங்க செக் பண்ணுங்க உங்களோட டிவைஸை. ஓகே, யாருமே 3rd ஜென்ரேஷன் இல்லை. யாராவது 2nd ஜென்ரேஷன் இருக்கீங்களா? 2nd ஜென்ரேஷன் ஓகே, மிஸ்டர் ஹரிஹரன் 2nd ஜென்ரேஷன், சர்ஃபராஸ் 2nd ஜென்ரேஷன். ஓகே, கனகசபை 2nd ஜென்ரேஷன் 1 2 3. ஸோ டோட்டலாக இருக்கிற 43ல் ஒரு 3 பேரை வந்து அட்மினில் கழிச்சிட்டோம்னா கௌதம் டயர்ஸ் ஓகே 2nd ஜென்ரேஷன் இருக்கீங்க. ஸோ ப்ரிடாமினன்ட்லி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் 2nd ஜென்ரேஷன் இருக்கீங்க. ரைட் ஓகே. எத்தனை பேர் வந்து 10 பேருக்கு மேலே எம்ப்ளாயிஸ் வச்சிருக்கீங்க? மீன் மட்டும் சாட்ல டைப் பண்ணுங்க. எத்தனை பேர் வந்து 10 பேருக்கு மேலே எம்ப்ளாயிஸ் வச்சிருக்கீங்க? 10+. ஓகே, எஸ்கே பிரகாஷ், ஹரிஹரன், மிஸ்டர் ஹரிஹரன் கனகசபை. ஓகேங்க, மிஸ்டர் பிரசன்னா 4 பேர். ஓகே, பிஸி லேப்னு வந்திருக்கு. ஓகே, ஸ்ரீதர குரு. ஓகே, ஸோ ஐ டேக் இட் ஒரு 20% க்ரௌட் வந்து 10+ எம்ப்ளாயிஸ் வச்சிருக்கீங்க. சரி, இதில் நிறைய கேள்வி இருக்கு. நான் க்ரௌட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான தான் அந்த கேள்வி கேட்குறேன். இந்த ஒரு கேள்வி வந்து எத்தனை பிஸ்னஸ் ஓனருக்கு, இங்கே இருக்கிற பிஸ்னஸ் ஓனருக்கு நம்பிக்கை இருக்கு உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் உங்கள் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுவாங்கன்ட்டு? உசேன் ஓகேங்க, தாமோதரன் ஓகே, விக்னேஷ் ஓகே. 100% they will take care. Super sir, தாமோதர் சார். சர்ஃபராஸ் myself, பூபதி. குட் சார். யாருக்காவது டேக் ஓவர் பண்ண மாட்டாங்க அப்படின்னா வாட் இஸ் த ரீசன் சொல்ல முடியுமா சார்? யாராவது அன்மியூட் தமிழ்ல தான் பேசுறாங்க. தமிழ்ல தான் பேசுறேன் மேடம். தமிழ்ல தான் பேசுறேன். நீங்க மியூட் மட்டும் பண்ணிக்கங்க. ஆமாமா, தமிழ்ல தான் பேசுறேன். நீங்க மியூட் மட்டும் பண்ணிக்கங்க. அடுத்து கேட்குறேன் சார். இப்போ யாராவது அடுத்த ஜென்ரேஷன் வந்து நாட் ஷுர் சார், நீங்க சொல்ல முடியுமா? சங்கீதா டைப் பண்ண முடியுங்களா? ஒரு நாய்ஸ் வருதுங்க, அந்த நாய்ஸ் மட்டும் நீங்க கேன்சலேஷன் பண்ண முடியுமா? சுப்பிரமணியன் பி அவங்கள்ட்ட வந்து நாய்ஸ் வருது. நானே மீட் பண்ணிட்டேன். குட். சரி சார். ஸ்ரீதர் சார், ஸ்ரீதர் சார், ஸ்ரீதர் சார் ஆடிபிள் இருக்குங்களா? யாராவது அன்மியூட் பண்ணி பேசுங்களேன். அதாவது அடுத்த ஜென்ரேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி அப்படின்னா வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு? யாருமே இல்லையா பேசுறதுக்கு? ஹலோ ஹலோ சார், கேக்குதா? சார் கேக்குது சார். நான் ஸ்ரீதர் தான் பேசுறேன் சார். சார் சொல்லுங்க சார். இப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு வில்லிங் இல்ல சார். அவங்களுக்கு வந்து அடுத்த சாஃப்ட்வேர் தான் அந்த மாதிரி போகணும்ன்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்காங்க. நம்ம பிசினஸ்ல உள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு பெருசா ஒன்றும் வில்லிங் இல்ல சார். வில்லிங் இல்ல. சரி சார். சரி, இப்போ நம்ம ரெண்டு டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ தட் மற்ற மக்களுக்கும் அது புரிய வரும் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றது இல்லையா?
எஸ் இப்போ சார். வந்து அது வந்து நீங்க உங்களோட செகண்ட் ஜெனரேஷன் வச்சிருப்பு சொல்லணும் இல்ல, ஜென்ரலாவே நீங்க ஆன்சர் பண்ணலாம், ரைட்? சரி. இப்போ எதனால வந்து தொழிலை விட்டுட்டு ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க? வாட் இஸ் த ரீசன் சார்? இதுல முழு நேரமா உழைக்க வேண்டியிருக்கு சார். முழு நேரம் உழைக்க வேண்டியது இருக்கு. சரி, உழைக்க ஓகே. வேண்டியிருக்கு. அப்ப அவங்க வந்து ஏன்னா அந்த கஷ்டத்தை எடுக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஆமா, கண்டிப்பா. சரி சார், அது ஓகே. மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இல்ல. ரிஸ்க் கஷ்டப்படுறதுக்கு தயாரா இல்ல, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இல்ல. சார் நான் இதுல வந்து அந்த என்னுடைய ஒப்பீனியன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்ல. சொல்லுங்க சார், சொல்லுங்க கேன் ஐ சார். ஆட் மை பாயிண்ட் சார்? சார் ப்ளீஸ் சார், கோ ஹெட் சார், கோ ஹெட். சார் நீங்க முடிச்சிட்டீங்களா? இல்ல ஐம் சாரி சாரி தட் நான் இன்டர்ஃபியர் பண்ணிட்டேன். ஸ்ரீதர் சாரோட பெர்மிஷனோட தாமோதர் சார் பேசுறாரு. ஓகே சார் சார், சொல்லுங்க ஓகே சொல்லுங்க. சார். இப்போ எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார். இது ராங் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சரி. ஓகே, ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா ம் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும். எவ்வளோ நேரம் ஒர்க் பண்றது விஷயம் இல்லை சார். தட் இஸ் இம்மெட்டீரியல். அது ம் ஒர்க் பண்றாங்களோ, பிஸ்னஸ் பண்றாங்களோ, இல்லை என்ன பண்றாங்களோ, எவ்வளோ நேரம்ன்றது முக்கியம் இல்லை. எப்படி ஒர்க் பண்றோம், எவ்வளோ எஃபெக்டிவா ஒர்க் பண்றோம், எவ்வளோ செட்டப் பண்றோம். ம் பிஸ்னஸ் பண்றவங்களும் 24 ஹவர்ஸ் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை சார். ம் நம்ம எல்லாமே வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் நடக்குதா, ம் நடக்கிற மாதிரி நம்ம செட்டப் பண்ணிட்டோமா, ம் ட்ராக்கிங் பண்ணிட்டோமா, ட்ரைனிங் பண்ணிட்டோமா, அது பொறுத்து இருக்கு. ம் ஓகே, ம் இப்போ கேஎஃப்சி இருக்காங்கன்னா கேஎஃப்சி ஓனர் வந்துட்டு 24 ஹவர்ஸ் ஒன்றும் மானிட்டர் பண்றது கிடையாது. ம் ம் ஒவ்வொரு இது பிரான்ச்லயும் ஒன்றும் பண்றது கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த செட்டப். இது அண்டர்ஸ்டாண்டிங்கே ராங்ன்றதுனால தான் பயப்படுறாங்க நிறைய பேர். ம் நஷ்டம் ஏன் வருது, ஏன் வந்து மூவ் ஆகல, ஏன் வரல, அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதை பாயிண்ட் அவுட் பண்ணி, அதை சால்வ் பண்ணி மூவ் பண்றது தான் வந்து ஓனர்ஷிப் ஆண்டர்பிரனரோட குவாலிட்டி. குட் ஓகே, சார். யாரு வந்து ரிஸ்க் எடுக்கிறது தயாரா இருக்காங்களோ, யாரு ஃபியர்லெஸ்ஸா இருக்காங்களோ, இந்த குவாலிட்டி ஆண்டர்பிரனருக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு சார். ஓகே. ஃபியர்லெஸ்ஸா இருக்கணும், ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கணும், எதையும் ஃபேஸ் பண்ற தயாரா இருக்கணும். ஃபேஸ் பண்றது அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணி மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அவங்க தான் வந்து ஆண்டர்பிரனர் ஆக முடியும். பிஸ்னஸ் வந்து பணம் சம்பாதிக்கணும், எடுத்த உடனே ப்ராஃபிட் சம்பாதிக்கணும்னா ஃபெயிலியர் தான் ஆகும். அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே ப்ராப்ளம் இருக்கு. சரி சார். சார், என்னோட அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட, கேஎஃப்சியோட ரியல் ஓனர் பேர் என்ன சார்? சார் சார் தாமோதரன் சார், தாமோதரன் சார், யாரா சொல்ல முடியுமா கேஎஃப்சியோட ஓனர் பேர் என்ன? வாரன் பஃபட்டா சார்? இல்ல சார், இல்ல. எனக்குமே தெரியாது, நீங்க தான் சொல்லணும். ஓனர் பேர் தெரியுமா? சார் கலனல், அவர் பேர் வந்து கலனல் ஹார்லா சண்டர் சார். ஓகே, ஓகே. அவர் தான் ஃபவுண்டரா சார்? ஐ திங்க் ஆஸ் பர் மை அப்சர்வேஷன் அவர் தான் சார் ஃபவுண்டர். ஓகே, 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 ஓகே. அவர் இப்போ அவருக்கு அதுல இருந்து ஷேர்ஸ் போகுதா சார்? அதுல போகுதா அவருக்கு? அது நம்ம செக் பண்ணோம் சார். ஐ திங்க் இப்போ லாயல்ட்டி போகுதுன்னு நினைக்கிறேன் சார். லாயல்ட்டி. சரி சார், ராயல்ட்டி போகுது. சரி சார், டன் டன் டன். சரி சார், இதுல இருந்து அப்படியே என் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்றேன் சார். என்ன விஷயம் அப்படின்னா, இது பர்சனல் ஃபினான்ஸ்ல கனெக்ட் ஆகும். அதாவது இந்தியா வந்து இருக்கிற பிசினஸ் எல்லாமே ஓனர் சார்ந்த பிசினஸா இருக்கு. நம்ம எடுக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாருமே ஓனர் சாராத பிசினஸா இருக்கு. ஓனர் சார்ந்த அந்த பிசினஸ் ரன் ஆகிறது கிடையாது. ஈவன் வந்து நம்ம வந்து இப்போ ரிலையன்ஸை எடுத்துட்டாலும் வெல் ப்ராசஸ்ட், வெல் ட்ரிவன், வெல் வேல்யூ ஆடட் கொடுத்தாலுமே இட் இஸ் அ ஓனர் பேஸ்ட் பிசினஸ் தான். அப்போ இந்த ஓனர் பேஸ்டு பிஸ்னஸாக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, அவங்களோட டிபெண்டன்சி வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். எம்ப்ளாயிலேருந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து அவங்களோட எல்லாமே இருக்கும். இந்த இது எப்போ சேஞ்சஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து இது எல்லாமே மாறும். இது ஒரு சின்ன பாயிண்ட். இப்போ இந்த இதுலேருந்து சப்ஜெக்ட் போய்க்கலாம். இப்போ அக்கார்டிங் டு ஓனர்ஸ்க்கு ஃபினான்ஸ்னா என்ன சார்? வாட் இஸ் மீன் பை ஃபினான்ஸ்? ஃபினான்ஸ்னா என்ன? நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் சார், சேட் பாக்ஸ்லையும் கொடுக்கலாம். சார், ஃபினான்ஸ்னா என்ன? ஆன்சர் பண்றவங்க சேட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. ஃபினான்ஸ்னா என்ன? பேசிக் கொஸ்டின். சார், ஒரு தொழிலை நடத்துறதுக்கு தேவையான பணம். தேவையான பணம் ஃபினான்ஸ். ஓகே சார், பூபதி சார், டன். மணி மேனேஜ்மெண்ட். ஓகே சார், வேற ஏதாவது ஆன்சர் சொல்லுங்க சார். மணி மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டீங்க, வேற ஏதாவது ஆன்சர்? சார், என்னோட செஷன் இன்டராக்டிவா தான் இருக்கும். ஏன்னா மொனோட்டோனஸா பேசுறதுக்கு யூடியூப் சேனல் பார்த்தாலே போதும், நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. கேஷ் ஃப்ளோ, ஹவு டு மேனேஜ் மணி, ஸ்பெண்ட் அண்ட் இன்வெஸ்ட். ஓகே டன் சார், தாமோதரன் சார். சார், நம்மகிட்ட எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வேணும் அப்படின்ற ஒரு புரிதல். understanding. புரிதல். ஓகே, ஓகே, டன் சார். என்னோட அடுத்த கொஸ்டின் வந்து, அக்கௌண்ட்ஸ்னா அப்ப என்ன? அக்கௌண்ட்ஸ்னா என்ன, ஃபினான்ஸ்னா என்ன? ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கு?
ஃபினான்ஸ்ல நீங்க சொன்ன ஆன்சர் எல்லாமே சரிதான். அக்கௌண்ட்ஸ்ல என்ன, ஃபினான்ஸ்ல என்ன? சார் அஜ்மல் சார், ஃபினான்ஸுங்கிறது நம்மளுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கும் நம்மளோட தொழிலை ஆரம்பிச்சு ஃபேமிலி ரன் பண்றது, எக்ஸ்பென்ஷன் இந்த மாதிரி நடத்துறதுக்கு தேவையான பணம் ஃபினான்ஸ். ஃபினான்ஸ். அக்கௌண்ட்ஸுங்கிறது இந்த வரக்கூடிய பணத்தை ரெகுலேட் பண்ணி இது வந்து கரெக்டான வழியில தான் போகுதா இல்லையாங்கிறத ரெகுலேட் பண்றத நம்ம ஒரு புக் கீப்பிங்காக வச்சிருக்கிறது அக்கௌண்ட்ஸ். சூப்பர் சார், சுப்பிரமணியன் சார். கரெக்ட். சுப்பிரமணியன் சார் சொன்ன சரி. அதாவது ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணி அந்த ஹிஸ்டரியை வந்து மானிட்டர் பண்றது தான் அக்கௌண்ட்ஸ். லைக் அ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மாதிரி. அதுல வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒன்று ப்ராஃபிட்ல இருப்பீங்க, இல்லாட்டி டெபிசிட்ல இருப்பீங்க, இல்லாட்டி நியூட்ரல்ல இருப்பீங்க. அப்போ இந்த சுச்சுவேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கிறது தான் அக்கௌண்ட்ஸு. அதை புரிஞ்சுக்கிட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் ஃபினான்ஸ். சுப்பிரமணியன் சார் கரெக்டாக சொன்னார். ரைட். டைப் ஆஃப் ஃபினான்ஸ், ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு என்னென்ன டைப் ஆஃப் ஃபினான்ஸ் இருக்கு அதை சொல்ல முடியுமா யாராவது? இல்லை சாட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ண முடியுமா? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் இருக்கு ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு? ஈவன் வாய்ஸ் கூட ஓகே, அண்ட் சாட் பாக்ஸில் கூட ஓகே, விச் எவர் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ. சார் ஃபர்ஸ்ட் பட்ஜெட், ஓகே ப்ரொடக்ஷன், ஓகே லேபர் ஒர்க்கர் காஸ்ட், ஓவர் ஹெட் காஸ்ட். ஓகே ஒரு 10 ஃபினான்ஸ் இது போடலாம் சார். டக்குன்னு நீங்க கேட்கும் போது உடனே வரல, பட் 10-12 வெரைட்டி இருக்கு. சரி சார், ஓகே டன் சார், தேங்க்யூ சார். சில பேர் ஆன்சரும் பண்ணியிருக்காங்க. என்னோட புரிதலுக்கு சொல்கிறேன், ஃபினான்ஸில் ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு 2 ஃபினான்ஸ் இருக்குது. ஒரு ஃபினான்ஸ்ன்றது பிஸ்னஸ் ஃபினான்ஸ், ஒன்றுன்றது பர்சனல் ஃபினான்ஸ். இப்போ வந்து பிஸ்னஸ் ஃபினான்ஸ்னா என்ன அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸோட பேர் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஓடி சிசி வாங்கியிருக்கீங்க, தென் வந்து உங்கள் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க, டீ போர்டில் இருக்குது, உங்கள் கம்பெனி பேரில் இருக்குது, அதில் இருக்க இன்சூரன்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களோட கம்பெனி பேரில் ஏதாவது அசட்ஸ் வச்சுருக்கீங்க, அது மெஷினரியாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஃபிக்ஸட் அசட்டாக இருக்கலாம். இது எல்லாமே கம்பெனி பேரில் இருக்கணும். இருந்தது அப்படின்னா அது பிஸ்னஸ் ஃபினான்ஸ். பர்சனல் ஃபினான்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, உங்களோட ஆமாம் பர்சனல் ஃபினான்ஸ், அது சப்ஜெக்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் போகிறேன். பர்சனல் ஃபினான்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, எதெல்லாம் உங்கள் பேரில் இருக்கோ அதெல்லாம் பர்சனல் ஃபினான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு, நீங்கள் ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற காரு, 2 வீலரு, உங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஈக்விட்டி சார்ந்ததாக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், எனிதிங். இது எல்லாமே பர்சனல் ஃபினான்ஸில் வரும். இது வந்து நாட் அப்ளிகபிள் ஃபார் சேலரிட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட். ஒன்லி பிஸ்னஸ் ஓனருக்கு மட்டும்தான் இந்த 2 ஃபினான்ஸ் வரும். ரைட். இப்போ என்னோட அடுத்த கேள்வி, இந்த கேள்வி ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன், ஏன்னா இது ஒரு காம்ப்ளிகேட் கேள்வி. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, எல்லாரும் சேலரி எடுக்கிறோமா? சேலரி எடுக்கிறோமா? எத்தனை பேர் வந்து கன்சிஸ்டண்டா ஒரே சேலரி எடுக்கிறீங்க? மீன் சொல்லுங்க. பிக்னஸ் எஸ் சொல்லிருக்கீங்க. அதாவது என்ன, ஜிக்ஸாக் சேலரி இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி சேலரி இருக்கணும். 50,000னா எல்லா மாசமும் ஒரே மாதிரி சேலரி. அண்ட் ஆமா, விக்னேஷ் வந்து ஓகே சொல்லி எஸ் சொல்லியிருக்காரு, மேட்ரிக்ஸ் நோன்னு சொல்லியிருக்காரு, அமீர் பூபதி எஸ், ஓகே பூபதி எஸ் சொல்லியிருக்காரு, சர்ஃபராஸ் எஸ் சொல்லியிருக்காங்க, பிரகாஷ் நோ சொல்லியிருக்காரு, கேசவன் நோ சொல்லியிருக்காரு, பழனிசாமி சைன் ஆட்ஸ் நோ சொல்லியிருக்காரு. மேபி ஒருத்தருக்கு நம்ம விதைவிலை கொடுக்கலாம். இப்போதான் ரீசெண்டாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் அதில் வந்து பிரேக் ஈவனே பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வேணால் விதைவிலை கொடுக்கலாம். மிச்சவங்களுக்கு வந்து டெஃபினெட்லி சேலரின்றது இந்த கேள்வி கரெக்டான கேள்வியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்ல முடியுமா சார்? ஏன் சேலரி எடுக்க முடியல சார் தொழிலில்? ஏன் சேலரி எடுக்க முடியல? யாராவது பேச முடியுமா? ஏதோ ஒரு கஷ்டம் இருக்க தானே செய்யும் உங்களுக்கு சேலரி எடுக்கிறதுல. யாராவது பேச முடியுமா? சில பேர் நோன் கொடுத்துருக்கீங்க. ஹலோ சார், வர்ற செலவுகளை ஏதாவது செலவு பண்ணிட்டே இருக்கும்ல சார்? இருக்கிறதையும் கம்பெனியில் கிடைக்கிற நமக்கு என்ன செலவு ஆகுதோ அந்த செலவை வந்து இதுலயே எடுத்து நம்ம செலவு பண்ணிட்டே இருக்கிறோம். நமக்கான தேவை இதுல இல்லாதனால நமக்கு அதுக்கு வந்து எடுக்கிறதுக்கான பர்பஸ் இல்லாம போயிருது சார். பர்பஸ் இல்லை. சரி சார். சார் நான் உங்கள்ட்ட டிஸ்கஷன் பண்றேன், பட் இது உங்களை கேள்வி கேட்கல, பொதுவாக தான் நான் கேள்வி கேட்கிறேன். நீ பொதுவாகவே ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? நான் கேட்கலாம் உங்கள்கிட்ட. பழனிசாமி சார். சொல்லுங்க சார், கேட்கலாம் சார். சரி சார். சார் இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து செலவு வந்து என்ன இருக்கும்? சாப்பாடு செலவு இருக்கும், படிப்பு செலவு இருக்கும், அப்புறம் வந்து வீட்டோட மெயின்டெனன்ஸ் செலவு இருக்கும் இல்லையா சார்? ஆமாங்க சார். இந்த இது இருக்கும். தென் வந்து அடுத்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பர்சனலாக ஏதாவது கடன் வாங்கியிருக்கோம்னு வைங்களேன். பர்சனலானா ஒரு ஹோம் லோன் வாங்கியிருக்கலாம், இல்லாட்டி காருக்கு லோன் வாங்கியிருக்கலாம், கம்பெனி பேர்ல எல்லாம் தனிப்பட்ட முறையில் வாங்கியிருக்கலாம் இல்லையா? இது இருக்கும் இல்லையா? ஆமாங்க சார். இது ரெண்டுமே மாசம் மாசம் மாறுமா?
என்னோட கேள்வி இதுதான். இல்ல சார், அது மாற வாய்ப்பு இல்லை சார், மாறாது சார். மாற வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அப்போ இதை எடுத்து செலவு பண்ண தானே நம்ம செய்கிறோம் தொழில இருந்து. ஆமாங்க சார், கண்டிப்பா. அப்போ அப்போ வந்து இது மாறாது. ஆனா நம்ம தொழில் எடுத்து செலவு பண்ண தான் செய்றோம். ஆனா அதை ஸ்ட்ரக்சரா பண்றதுல என்ன ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு பிசினஸ் ஓனருக்கு? எல்லாருமே யோசிங்க. ஓகே ஓகே, கண்டிப்பா. கேள்வி எல்லாருமே யோசிங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான இது சார் பழனிசாமி சார் காட்டி சொல்லல, எல்லாத்துக்குமே சொல்றேன். சரி, தெளிவா புரிஞ்சுக்கங்க. பிசினஸ்ன்றது ஒரு பணம் பண்ணக்கூடியதுக்கு தாங்க பண்றோம். அது எப்படி பண்றோம்னா, நம்ம ஒரு ப்ராசஸை டிஃபைன் பண்றோம். அதை நம்பக்கூடிய பீப்புளை டிஃபைன் பண்றோம். இவங்க 2 பேருமே சேர்ந்து விற்கக்கூடியதோ, சர்வீஸ் பண்ணக்கூடியதோ, அது ப்ராடக்ட்டா இருக்கலாம், வேல்யூ ஆடட் இருக்கலாம், எனிதிங். இது 3மே சேர்ந்தது தான் பிசினஸ். இது உங்களுக்கு நிறைய கிளாஸஸ்ல பார்த்திருப்பீங்க. இதுல வர ப்ராஃபிட்டை நீங்க சேலரியா எடுத்து அந்த சேலரி மூலியமா உங்களோட பர்சனலை நீங்க கவனிச்சா மட்டும்தான் பிசினஸ் நல்லாவே இருக்கும். அப்படி பிசினஸ் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு சேலரி நிர்ணயம் பண்றீங்கன்னா அந்த சேலரிக்குள்ள உங்க வாழ்க்கை டெஃபினெட்லி இருக்க தான் போகுது. ஏன்னா அதுக்குண்டான செலவுகள் நீங்க பண்றீங்க. அப்போ அதை நீங்க நிர்ணயம் பண்ணி ஃபர்ஸ்ட் கொண்டு போகும்போது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒன்று வந்துடும். பர்சனல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பர்சனல் வெல்த்துக்கே போக முடியும். இதை நம்ம அடுத்தடுத்து கவர் பண்ணலாம். இதை எல்லாரும் நான் இப்போ எல்லாமே கேள்வியாக தாங்க கேட்பேன். நீங்க எல்லாருமே யோசிக்கணும். ஏன்னா இது பிஹேவியர் ஃபினான்ஸ். நீங்க கிட்டத்தட்ட என்ன சேர்த்து 48 பேர் இருக்கும் அப்படின்னா 48 பேரோட ஃபினான்ஸ் மாறும். ஆமா, இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ரைட்? கண்டிப்பா. சிம்பிளா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எப்படி சேலரி எடுக்கலாம்னு நான் அடுத்தடுத்து சொல்லுவேன். உங்க பிசினஸ்ல எவ்வளவு % ப்ராஃபிட் வருதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்படி நெட் ப்ராஃபிட் எவ்வளவு % வந்தாலும் அந்த ப்ராஃபிட்ல இருந்து 20%ல இருந்து அட்லீஸ்ட் 50% வரைக்கும் பேஸ்ட் ஆன் த பிசினஸ் சைஸ். இப்போ உங்களோட வருஷ நெட் ப்ராஃபிட் 5 கோடி ரூபா வருது அப்படின்னா நீங்க அதில் 50% எடுத்து செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அங்க இடத்துல 10% எடுத்தா கூட ஓகே தான். அப்போ 20 to 50% வரைக்கும் நெட் ப்ராஃபிட் எடுத்து அது சேலரியை எடுக்கணும். எடுத்து உங்களோட பர்சனலை பார்த்துக்கணும். அப்பதான் மிச்சம் இருக்கக்கூடிய 50% நீங்க பிசினஸ்ல ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். நீங்க நீங்க வேணா ஆடிட் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 90% வரைக்கும் அந்த பிசினஸ்ல இருக்கிற காசை எடுத்து நம்ம பர்சனல் தேவைக்கு தான் யூஸ் பண்ணுவோம். 90%. அன்லெஸ் நீங்க ஒரு எக்ஸ்பான்ஷன்ல இருக்கீங்க, இல்ல அன்லெஸ் நீங்க வந்து ஒரு புது ப்ராடக்ட்டை லான்ச் பண்றீங்க, ஒரு R&Dல இருக்கீங்கன்னா மேபி அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம். இல்லாட்டி புதுசா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த இடத்துல இருக்கலாம். யாரெல்லாம் ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்டேபிள் பிசினஸ் பண்றீங்களோ அவங்க எல்லாருமே இந்த தவறு 80ல இருந்து 90% பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை டெஃபினெட்லி ஆடிட் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, இப்படி நம்ம சரியான ப்ராசஸ்ல பண்ணலைன்னா அந்த பிசினஸ் இருக்க பெரிய ப்ராப்ளம் அந்த பிசினஸ் ஓனர் தான். ஓகே, இந்த பிக்சரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேபி என் செஷன் அட்டன் பண்ணி தான் பார்த்துருக்கலாம். நான் மீன்ஸ் என் செஷன் அட்டன் பண்ணாமையோ இல்லை வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ரேட் ரேஸ் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணலாம். ஆர் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். உங்களோட சாய்ஸ். யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுப்பிரமணியன் சார், நீங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். மேட்ரிக்ஸ் சொல்யூஷன் நோ. பிரசன்னா வெங்கடேஷ் எஸ். டன். பிரசன்னா வெங்கடேஷ் திருப்பி நோ. ஓகே, நோ போட்டிருக்கீங்க. ஓகே. ஸ்ரீதர் சார் எஸ் போட்டிருக்கீங்க. ஓகே. பழனிசாமி சார் சைன் ஆர்ட்ஸ். ஓகே, நோ போட்டிருக்கீங்க. சரி, எல்லாருமே நோன்னு ஆன்சர் எடுத்துக்கணுமா? எஸ் வந்து ஒருத்தர் தான் போட்டிருக்காரு. நான் சுப்பிரமணியன் சார் வந்து தெரிஞ்சிருக்கோம் அவருக்கு, அதனால அவரை நான் எக்ஸ்க்ளூட் பண்றேன். ஸ்ரீதர் எஸ் போட்டிருக்காரு. ஓகே, சரி, சிம்பிளுங்க. நான் இப்போ இதை ஈஸியாக புரிய வைக்கிறேன். இதை நல்லா கவனிச்சுக்குங்க. ரைட்? இப்போ வந்து ஒரு 30 வயசுல நான் தொழில் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ரைட்? நான் வந்து வேலை செய்கிறேன். சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் நான். எனக்கு மாதம் மாதம் ஒரு வருமானம் வருது. ரைட்? அந்த வருமானம் வந்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் நான் சால்வ் பண்ணுவேன். ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஃபுட்டு, ஷெல்டர்ஸ், ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு தேவையான சாப்பாடு, நம்ம வீட்டோட மெயின்டெனன்ஸ், அப்புறம் குழந்தைங்களோட படிப்பு. இதை நம்ம ஸ்கிப்பே பண்ண முடியாது எந்த ஒரு பேரண்ட்னாலையுமே. அதை பண்ணி முடிச்சிட்டோம். பண்ணி முடித்தோடனே லைஃப் ஸ்டைல் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு செலவு பண்ணணும். அது எதா வேணாலும் இருக்கலாம். மொபைல் வாங்குறதா இருக்கலாம், ட்ரெஸ் வாங்குறதா இருக்கலாம், மெக்டானல்ட்ஸ் போகிறதா இருக்கலாம், KFC போகிறதா இருக்கலாம், எனிதிங். எதெல்லாம் இல்லாட்டினாலும் நம்மளால் வாழ முடியுமோ அதெல்லாம் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ் தான். ஆமாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக சேவிங்ஸ் இருக்காது. அப்புறம் வந்து மாத கடைசியில் ஏதாவது தேவை அப்படின்னா நான் பாரோ பண்ண ஆரம்பிப்பேன். அது வந்து ஒரு கிரெடிட் கார்டாக இருக்கலாம், இல்லாட்டி பர்சனல் லோனாக இருக்கலாம். இப்போல்லாம் 10,000 ரூபாய்க்கே லோன் வாங்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. இப்போது 30 வயசில் இருக்கக்கூடிய நான் இது வந்து ஒரு மாதம் பண்ணக்கூடிய செயல்ன்றது ஒரு சைக்கிள்.
இது வந்து என்ன நடக்கும்னா ஒவ்வொரு மாசமும் இந்த சைக்கிள் சுத்திக்கிட்டே இருக்கும். ரைட்டா? இப்போ என்னோட கொஸ்டின் அக்கார்டிங் டு இண்டஸ்ட்ரி கூட எடுத்துக்கங்க, அக்கார்டிங் டு உங்க பிசினஸ் கூட சொல்ல வேண்டாம், உங்க இண்டஸ்ட்ரி எடுத்துக்கங்க. உங்க இண்டஸ்ட்ரியில வந்து இன்கம் ரேஷியோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? டெக்ஸ்ட் பண்ண முடியுமா? அக்கார்டிங் டு இண்டஸ்ட்ரி ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரிமெண்டலாக இன்கம் இருக்கலாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பிஸ் லேப்னு போட்டிருக்கு 5 to 8%. சுப்பிரமணியன் சார் 10 to 15%. ஓகே, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்களேன், எல்லாரும் கேட்டுட்டு தானே இருப்பீங்க. பழனிசாமி சார் 10%. குட். சபரி சார் 20%. கியூரியஸாக இருக்கு உங்கள் பிஸ்னஸ் நான் தெரிஞ்சுக்கணும்னு. சேம் ஆல் டைம் டயர் இண்டஸ்ட்ரி பர்சன்டேஜ் சொல்லுங்க, 5%, 2%. சதீஷ் சார் 10%. ஸ்ரீதர் சார் 8 to 10%. வெங்கடேஷ் சார் 30%. இது யாரெல்லாம் வந்து ஸ்மால் சைஸ் பிஸ்னஸில் இருக்கீங்க, நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் என்னன்னா அந்த இடத்துல டர்ன் ஓவர் பெருசாக இருக்காது. மேபி யாருக்கெல்லாம் வந்து 20% மேலே இருக்கலாம். இது ஒரு எக்ஸப்ஷன் கேஸ். அருண் பிரகாஷ் அது 5ன்னு போட்டிருக்கீங்களா எஸ்ன்னு போட்டிருக்கீங்களா எனக்கு தெரியல, நான் 5ன்னு எடுத்துக்கிறேன். மேட்ரிக் சொல்யூஷன் 10%. தட் ஓகே. அடுத்த கேள்விக்கு வருவோம். உங்களோட பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல, ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நான் இப்படி கேள்வி கேட்குறேன். ஃபுட் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறீங்க இல்லை எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறீங்க, என்ன பர்சன்டேஜ் வந்து ஏறும்னு நினைக்கிறீங்க உங்களோட பேசிக் எக்ஸ்பென்சஸ்? ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? நான் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன், அதில் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக புரிஞ்சிடும். என்ன பர்சன்டேஜ் சார்? மேட்ரிக் சொல்யூஷன் 30%. ஓகே. வெங்கடேஷ் 20%. தாமோதரன் சார் 5 to 15%. ஓகே. சுப்பிரமணியன் சார் வர ப்ராஃபிட் அதிகம் போயிடுது போல 15%. ஓகே, டன் சார். இந்த ஒரு ரப்பர் செப்பல் இருந்து சார் முன்னாடி, பிரீமியம் ரப்பர் செப்பல் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த ரப்பர் செப்பல் வந்து 20 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன காஸ்ட் இருந்தது சார்? 20 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன காஸ்ட் இருந்தது? சார் கரெக்டான ஆன்சர் தாமோ சார், 49 rupees. தாமோ சார் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டார். ரைட். இப்போ கரண்டா அந்த செப்பலோட காஸ்ட் எவ்வளோ சார்? இப்போ அடுத்த கேள்விக்கு நான் போயிட்டேன். இப்போ கரண்ட்லி சுப்பிரமணியன் சார் நீங்கள் 250லாம் இல்லை. நான் ப்ரீமியர் ரப்பர் செப்பல் சொல்லுவேன், பேரகான் ப்ரீமியர் வந்துச்சுல, அது 250 இல்லை. வேற யாராவது ரைட்டான ஆன்சர் சொல்ல முடியுமா? பையிங் காஸ்ட் தாமோதரன் சார் 99 rupees. நியர்லி. பழனிசாமி சார் 99. சரி, ஆன்சர் என்னன்னா 79 ரூபா. நீங்க போய் வாங்குனீங்கன்னா 79 rupeesக்கு உங்களுக்கு அந்த செப்பல் கிடைக்கும். 100 ரூபா 99 தான் அதில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க எம்ஆர்பி, பட் 79 rupeesக்கு வாங்கலாம். இப்போ இதோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் மோர் தென் 3%. சரி, அடுத்த கேள்வி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பொன்னி அரிசி இப்போ கிலோ வந்து 55 ரூபா விற்கிது. அந்த நயத்தில் இருக்கிற பொன்னி அரிசி 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தது? 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 ரூபா. சபரி சார் 12 ரூபா. ஏற்கனவே தாமோதர் சார் சுப்பிரமணியன் சார் போட்டிங்க 35 ரூபா. ஓகே, டன் சார். 30 to 35 rupees இருந்தது சார், ரைட்டா? டன் சார், சூப்பர். டன். சரி சார், இன்னும் அடுத்த கேள்வி. இப்போ கரண்ட்லி வந்து இந்த சீரக சிம்பா ரைஸ் இருக்குல்ல, பிரியாணி ரைஸ் இருக்குல்ல, அது என்ன காஸ்ட் இப்போ கரண்ட்லி? ஒரு மீடியம் குவாலிட்டி இருக்கிறது சீரக சம்பா ரைஸ், மீடியம் குவாலிட்டி. குட். நான் கரெக்டான ஆன்சர் மட்டும் பிக் பண்றேன். ஹரிகரன் சார் கரெக்ட், பிரசன்னா வெங்கடேஷ் கரெக்ட். டன். இப்போ நான் கேட்ட எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லா புரியும் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பிரீமியர் செப்பலோட இன்ஃப்ளேஷன் ரேட் பெருசாலாம் ஏறல, அதே மாதிரி பொன்னியோட ரைஸ் இன்ஃப்ளேஷன்ல பெருசா ஏறல. ஆனா சீரக சம்பா ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது ஆக்சுவலா 20 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன சார் பிரைஸ் இருந்திருக்கும்? சீரக சம்பா பிரைஸ் 30 rupees எடுத்துக்கலாமா? 30 rupees, 23. மோரோவர் ஒரு 45 rupees இருந்திருக்கும் சார், மேபி. பிரபு கிளியரா சொல்லியிருக்கீங்க ஆன்சர். 40 to 45 rupees இருக்கும். இப்போ இதில் என்ன உணர்த்த வரேன் உங்களுக்கு அப்படின்னா, எப்பயுமே பேசிக்கான விஷயங்கள் இன்ஃப்ளேஷன் பெருசா கூடாது. அதர்வைஸ் பேசிக்கான விஷயங்களை தாண்டி நம்ம யூஸ் பண்றோம்னா
கிராக்ஸ்னு ஒரு செப்பல் இருக்கு இல்லையா, அந்த செப்பல் நீங்கள் வாங்கினீங்கன்னா 400 வரதான் செய்யும், 1000 ருபீஸ் வரதான் செய்யும் இல்லையா. அதுக்காக நீங்கள் ப்ரீமியம் செப்பல் வாங்குன்னு நான் சொல்ல வரல. இப்போ என்னன்னா இந்த பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே ஒரு 6% தான் மெயின்டைன் ஆகும். 6% மேலே மெயின்டைன் ஆகாது, அதுக்கு மேலே போகாது. அது நம்மளா இழுத்து வச்சுக்கிட்டா தான் உண்டு. ஏன் அப்படின்னா பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, பேசிக் நீட்ஸ் கூட இல்லாமல் இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ப்ரைஸ்லாம் ஏறிச்சு அப்படின்னா டெஃபினெட்லி அவங்களால சர்வேல் ஆக முடியாது, புரட்சி தான் வெடிக்கும். அதனால கவர்மெண்ட் எப்பயுமே பேசிக் நீட்ஸ் எல்லாமே இன்ஃப்ளேஷனை உள்ளதான் பார்த்துக்குவாங்க. இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ 6.5% வரைக்கும் சொல்றாங்க, அதுக்குள்ளதான் பார்த்துக்குவாங்க. எங்க எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு ஜாஸ்தி வரும் அப்படின்னா, நான் அடுத்த கேள்வி கேட்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்போ சீரக சம்பா ரைஸ் எடுத்தேன் பார்த்தீங்களா, இதுதான் இது எதுக்காண்டி அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, சீரக சம்பா ரைஸ்ன்றது லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட், பொன்னி அரிசின்றது ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது டெய்லி தேவை இருக்கிற ப்ராடக்ட். இப்போ இது வந்து 200 ரூபாய்க்கு வித்துச்சு அப்படின்னா காரணம் என்னன்னா அதோட டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு, அதே மாதிரி லைஃப் ஸ்டைலை நோக்கி நிறைய பேர் போறாங்க, அதுதான் புரிய வச்சேன். தென் வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறாங்களா, அதாவது அது வந்து எனிதிங், அது ஒரு சென்ட்டாக இருக்கலாம், ஒரு பெர்ஃப்யூமாக இருக்கலாம், இல்லாட்டி ஐலைனராக இருக்கலாம், எனிதிங் இருக்கலாம். அதோட இன்ஃப்ளேஷன் ரேட் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் இன்ஃப்ளேஷன் ரேட் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்? எல்லாத்துக்கும் ஆடிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்ரீதர் சார் 30%, ஹரிஹரன் சார் 10%லாம் கிடையாது. 10%லாம் கிடையாது. கேசவன் சார் 40, பழனிசாமி சார் கரெக்ட். 30 to 40% இருக்குங்க, சரியா? ரைட். இப்போ இப்போ நான் கேட்ட கேள்வியை அப்படியே ரிவைன் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ன்றது ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சம் நீங்கள் சொன்ன ஆன்சர்லேயே 10% தான். அதை ரெஸ்பான்சிபிலிட்டின்னு போகும்போது ரெஸ்பான்சிபிலிட்டியோட ரேட் ஆஃப் அதாவது இன்க்ரீஸ் ஆகிற ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோரோவர் 6%குள்ளே தான். ஆனால் லைஃப் ஸ்டைலுக்கு இன்க்ரீஸ் ஆகிற ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30%, 40%. இப்போ கடைசி கேள்வி கேட்குறேன், ஆவரேஜாக நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, பர்சனல் லோன் யூஸ் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து ஒரு ஹோம் லோன் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் சேர்த்தா ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? என்ன பர்சன்டேஜ் வரும்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆவரேஜா? சார் 250%லாம் கிடையாது சார். வெங்கடேஷ் சார், நான் நான் கேட்குற கேள்வி வந்து என்னன்னா இன்ட்ரெஸ்ட் பேயபிள். இப்போ ஹோம் லோனுக்குனா இந்த பர்சன்டேஜ், இவ்வளோ பர்சன்டேஜ் சொல்கிறாங்களா, 9%, 8% சொல்கிறாங்க. கிரெடிட் கார்டுக்குன்னா இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, ஆவரேஜாக நான் கேட்குறேன். பிரபு சார் உங்கள் ஆன்சர் நான் எடுத்துக்கிறேன், 14 to 15% நான் எடுத்துக்கிறேன். ரைட். ஸ்ரீதர் சார் உங்கள் ஆன்சர் நான் எடுத்துக்கிறேன், 12 to 15 எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ரீஒர்க் பண்ணுங்க. நீங்கள் வந்து டெஃபினெட்லி இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்க தான் செய்யும். நீங்கள் போய் பார்த்தா தான் நீங்கள் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு தெரியும், சரியா? இப்போ திருப்பி சம்மரைஸ் பண்ணுறேன். இது ஒரு நாள் ஒரு சைக்கிள், சரி, மீன்ஸ் ஒரு மாதம் ஒரு சைக்கிள். என்னோட இன்கம் வந்து வருஷத்துக்கு 10% கூடுது, ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி பெருசாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடலாம், அங்கே எனக்கு பிரச்சனை வராது. லைஃப் ஸ்டைல் கிட்டத்தட்ட 25%லேருந்து 30% கூடுது, சேவிங்ஸ் எதுவும் பண்ணுறதில்ல. அண்ட் ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் வந்து 12லேருந்து 15% பே பண்ணேன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நான் பண்ணுற வருமானம் வந்து வட்டி கட்டுறதுக்கா, இல்லாட்டி வந்து ப்ராடக்ட் வாங்குறதுக்கா, இதெல்லாமே இல்லாத ஒரு ஜிஎஸ்டின்னு இருக்கு, இன்கம் டேக்ஸ் இருக்குது, இது கட்டுறதுக்கா, இல்லை என் குடும்பத்துக்கா? இப்படி ஒரு கேள்வி எல்லா நபரும் கேட்டிங்க அப்படின்னா இதில் நீங்கள் கிளியரான விளக்கம் உங்களுக்கு வரும். இது புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ரேட் ரேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். யாருக்கெல்லாம் வந்து இது சிம்டம்ஸ் தெளிவாக சொல்லிடுறேன். யாருக்கெல்லாம் வந்து காலையில் எந்திரிச்சோடனே நைட்டு வந்து ஃபாஸ்ட்டாக வந்துடுதோ, யாருக்கெல்லாம் வந்து 1ஆம் தேதி பிறந்தோடனே 30ஆம் தேதி ஃபாஸ்ட்டாக வந்துடுதோ, யாருக்கெல்லாம் வருஷங்கள் பெருசாக ஓடுதோ, யாரெல்லாம் 20 மணி நேரம் உழைக்கிறேன் ஆனால் எதையுமே என்னால் கண்ணால் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் எல்லாருமே ரேட் ரேஸில் தான் இருப்பீங்க மோஸ்ட்லி. இதை நீங்கள் ஆடிட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த ரேட் ரேஸ்லேருந்து வெளியே வர முடியும். இந்த ரேட் ரேஸ்லேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸும் சரி, லைஃபும் கண்ட்ரோலில் கிடைச்சிடும். இதுதான் இதில் இந்த எக்ஸசைஸில் இதுதான் புரிய வைக்கிறேன். இந்த சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இதுலேயும் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து 22 வயசில் ஒருத்தர் வந்து டிகிரி முடிக்கிறாரு, அவர் வந்து 60 வயசு வரைக்கும் தொழில் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். 38 வருஷம்ன்றது ஒரு இன்கம் பீரியட்னு வச்சுக்கலாம். இந்த இன்கம் பீரியடில் தான் வந்து மேரேஜ் அவருக்கு நடக்கும், அவருக்கு குழந்தைங்க பிறப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து ப்ரீகேஜி, யூகேஜி, 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணும். அப்புறம் வந்து 3 வருஷம் யூஜி, 2 வருஷம் பிஜி, இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 இல்லை, ஒரு 17 வருஷம் வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்கூலிங் அண்ட் காலேஜஸ்க்கே நீங்கள் செலவழிக்கணும். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ், இதுக்கப்புறம் ஏதாவது இப்போ காஸ்ட் மிஞ்சிச்சுன்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப் நல்லா இருக்கும்.
உங்கள் பிஸ்னஸ் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. செகண்ட், நீங்கள் வந்து ஒரு அளவான டைமில் கொடுத்து உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணீங்கன்னா உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் வருவாங்க. இல்லாட்டி அடுத்த ஜென்ரேஷன் இதை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. ரைட்டா? இப்படி தான் இருக்குது. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நல்லா யோசிச்சு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு இன்கம் பீரியட், நல்ல இன்கம் பீரியட்ன்றது எத்தனை வருஷம்? இதில் 38 வருஷம் சொல்லியிருக்கேன். இதில் என்ன நான் உங்கள்கிட்ட கேட்க வரலன்னா, பிஸ்னஸை பற்றி கேட்க வரல. பிஸ்னஸ் எப்பயுமே லைவ்ல தான் இருக்கும். ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் நான் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆகிறேன்ல, ஒரு துறையிலிருந்து, ஒரு தொழிலிருந்து, அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து எக்ஸிட் ஆகிறேன்ல, எனக்கு ஒரு ஒரு நல்ல இன்கம் பீரியட்னா எவ்வளோ வருஷத்துல பண்ணலாம்? அப்போ அதை எடுத்து வை. எவ்வளோ வருஷம் நிர்ணயம் பண்ணலாம்? ஆன்சர் பண்ண முடியுமா சார்? ஸ்ரீதர் சார் 15 to சார் பழனிசாமி சார் லிமிட்லெஸ்லாம் கிடையாது. தெர் இஸ் நோ லிமிட், நம்மளுக்கு தெரியாது. சபரி சார் 20 இயர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸ்ரீதர் சார் 15 to 20. பிரபு 10 ஓகேங்க. 10 பிஸ்னஸ் லேப் ஓகே. ஃபீனிக்ஸ் சார் ஓகே 5 years to 30 years ஓகே. தேவநாதன் சார் 30 years. குட்ங்க, குட். சரி, நாங்கள் பார்த்த மோஸ்ட்லி கேஸ் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 15 years இஸ் அ ஐடியல் பீரியட். 15 years. அந்த 15 years சில பேருக்கு 30s ஸ்டார்ட் ஆகும், சில பேருக்கு வந்து 40s ஸ்டார்ட் ஆகும். உங்களோட ஏஜில் பேஸ்ட் ஆன் உங்களோட இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி நீங்கள் எப்போ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ அந்த பிஸ்னஸோட தன்மையை புரிஞ்சுக்கிறீங்க, இதெல்லாம் மாறுங்க. பர்சன் டு பர்சன் மாறும். பட் மேக்ஸிமம் ஒரு 15 years. இந்த 15 yearsல ஒரு 5 years மட்டும் தான் பீக் பீரியட் இருக்கும். தாமோதர் சார் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அது வந்து பீக் பீரியட். அந்த பீக் பீரியட்ல யூ வில் பி த ஹீரோ. அந்த டைம்ல வந்து நல்ல இன்கம் வரும். இப்போ இதில் என்ன அவங்க இந்த இதில் மெசேஜ் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம 0 to 70 வயசு வரைக்கும் நம்ம உயிரோட இருந்தாலுமே நம்மளுக்கு வர இன்கம் பீரியட்ன்றது ஒரு 15 years. இந்த 15 years பீரியட்ல பிஸ்னஸ் ஃபினான்ஸாக இருக்கட்டும், பர்சனல் ஃபினான்ஸாக இருக்கட்டும், ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி அதுக்குண்டான பிளானிங் பண்ணீங்க அப்படின்னா இந்த லைஃப் ஜேர்னின்றது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இது ஏன் இந்த காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, பேஸ்ட் ஆன் கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது, ஆட்டோமேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எஸ்எம்இனால தாக்க பிடிக்க முடியுமா அப்படின்றது தான் இங்கே ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. ரைட்? ஸோ இதைத்தான் இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் திருப்பி கேட்டு நீங்கள் மனசில் நினச்சி இதுக்கு உண்டான ப்ரோக்ராமிங் தான் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால் பிஹேவியர் ஃபினான்ஸ். ரைட்? சிம்பிளாக இந்த லாஜிக் இதில் சொல்லிடுறேன். இதில் நான் உங்களுக்கு கேள்வி கேட்கல, நான் இதில் ஆன்சரே சொல்லிடுறேன். இப்போ இந்த 3 பேரோட பேர் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து என்னன்னா, இந்த 3 பேருமே கிட்டத்தட்ட ஒரு அவங்க காலகட்டத்தில் கன்சிஸ்டண்ட்டாக விளையாண்டவங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் விளையாண்டவங்க தான். ரைட்? கன்சிஸ்டன்ஸ் பிளேயர். இப்போ வந்து சச்சின் சார் என்டர் ஆகும்போது கவாஸ்கர் சார் வெளியே போறாரு. அதே மாதிரி விராட் கோலி வரும்போது பார்த்தீங்கன்னா சச்சின் இல்லை. அப்போது இல்லை மீன்ஸ் என்னன்னா ஆக்டிவாக வரும்போது, அப்போது நாளைக்கு யாராவது ஒரு ஃபியூச்சர் வருவார். யாராவது ஒருத்தர் வரும்போது விராட் கோலியை கூட ரீப்ளேஸ் பண்ணலாம் இல்லையா? இப்போ விராட் கோலியை இப்போ சமீப காலமாக பார்க்க முடியல. அப்போ வந்து இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிஸ்னஸ் எங்கேயுமே க்ளோஸ் ஆகாது, இண்டஸ்ட்ரி எங்கேயுமே மாறாது. பட் யாரையாவது ரீப்ளேஸ் பண்ணி தான் நம்ம வருவோம். அதே மாதிரி நம்மளை யாராவது ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பிஸ்னஸ் ஓனருக்கு இருக்க பெரிய மைனஸ் பாயிண்ட்டு, வி டசன்ட் நோ வாட் இஸ் த எக்ஸிட் பீரியட், வாட் இஸ் த எக்ஸிட் டேட் நம்மளுக்கு தெரியாது. அது வந்து ஒரு பெரிய மைனஸாகவே நான் பார்க்குறேன். அதனால நீங்கள் எக்ஸிட் ஆகணும்னு சொல்ல வரல. இந்த டேட் வரைக்கும் எனக்கு நல்ல இன்கம் வரும் அப்படின்றத நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபினான்ஸை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் பில்டப் பண்ணலாம் அப்படின்றத யூ கேன் அசஸ். அதை தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அதே மாதிரி நான் ஏற்கனவே ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்டேன், 4th ஜென்ரேஷனுக்கு மேலே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு. 4th ஜென்ரேஷன் மேலே யாருமே இல்லை. இது எல்லா ட்ரைனிங்லையும் நான் கேட்குற கேள்வி தான். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு 1st ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர் வந்து 20 மணி நேரம் உழைப்பார். ஏன்னா அவர் வந்து அந்த தொழிலை முன்னேற்றக்காண்டி கடுமையாக உழைப்பார். அவர் வந்து ஒரு தொழிலாளி கேட்டகரியில் வருவார். இதே தான் அவர் பையன் வந்து பிஸ்னஸ்க்கு டைரெக்டாக வரும்போது டெஃபினெட்லி அப்பா போட்ட 20 வருஷம் உழைப்பு போடாட்டினாலும் அவரும் உழைப்பார். பட் டைரெக்டாக வந்து ஓனர் சீட்டில் உட்காருவார். ரைட்? இப்போ ஒரு 3rd ஜென்ரேஷனை நீங்கள் மனசில் வைங்க. சரி, இங்கே சொல்கிறது வந்து நான் உங்களோட ஜென்ரேஷனை பற்றி நான் பேசல, பொதுவான கருத்துன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 3rd ஜென்ரேஷன் வரும்போது எப்படி வருவான்னா, அவன் நல்லாவே செஃபிசிகேட்டடாக இருப்பான். அவனுக்கு வந்து வீடு தேவைப்படாது, அவனுக்கு வந்து வாகன வசதிகள் தேவைப்படாது. எல்லாமே இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, லைஃப்பை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணணும் அப்படின்றது மாதிரி அந்த இடத்துல அவரோட தாட் ப்ராசஸ் இருக்கும். யார்? 3rd ஜென்ரேஷனில். அந்த இடத்துல வந்து செலவு ஜாஸ்தி பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, பிஸ்னஸும் கடனில் போயிடும், பர்சனலாக இருக்கிற விஷயங்கள் எதுவுமே இருக்க போகிறது இல்லை. அப்புறம் வந்து 4th ஜென்ரேஷன் அடுத்து வரும்போது அவர் கடனாலேயே ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த இடத்துல வரும்போது என்னன்னா, அவர் ஒரு இந்த கடனை எடுத்துக்கிறதா இல்லாட்டி வேலைக்கு போகிறதா அப்படின்றது மாதிரி திங்க் பண்ணுறாரு அப்படின்னா டெஃபினெட்லி அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு 4 ஜென்ரேஷன் மேலே போகாது. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ்ன்றது வந்து ஒரு மணி ஜென்ரேட் பண்ணக்கூடிய வெஹிக்கிள். அதில் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வெல்த்தை கிரியேட் பண்ணுறோம், செகண்ட் பிஸ்னஸ் லெகசியும் கிரியேட் பண்ணுறோம். ஒரு ஸ்டேஜில் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது ப்ராப்பராக அவங்களுக்கு உண்டான ஹேண்ட் ஓவர் கொடுத்து, அதே மாதிரி அந்த பிஸ்னஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் 1st ஜென்ரேஷன், என்னோட 2nd ஜென்ரேஷன் வராங்கன்னா எங்கள் 2 பேருக்கு சேர்த்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸ் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கே அதுக்கு போதாது காசு இல்லையா?
அப்போ நான் ஒரு டயத்தில் எக்ஸிட் ஆகி செகண்ட் ஜென்ரேஷனுக்கு வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் மாடலை மாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் வந்து 4வது ஜென்ரேஷன் கடந்து போகும். நான் மோஸ்ட்லி பார்க்கும்போது என்னன்னா ஒவ்வொருத்தரோட பர்சனலாக எடுக்கக்கூடிய ஃபினான்ஷியல் முடிவுகள் தான் வந்து அந்த பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக மாட்டேங்குது. இதை வந்து நாங்கள் நிறைய கேஸ் ஸ்டடீஸில் பார்த்துட்டோம். எதுக்கு அந்த கேள்வியை கேட்குறோம் அப்படின்னா யாராவது 4th ஜென்ரேஷன் இருந்தாங்கன்னா அவங்கள பாராட்டலாம் தான், பட் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுது. ரைட், இது ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தாங்க. இப்போ இவங்க 2 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நாள் உழைச்சது வந்து கமல் சார் தான் இல்லையா? அப்போ ஆப்வியஸ்லி அவர் தானே நிறைய நேரம் உழைச்சாரு, அவருக்கு தானே பணம் ஜாஸ்தியாக இருக்கணும் இல்லையா? இதுதான் என்னோட கேள்வி. இப்போ இவங்க 2 பேரில் யாரோட வெல்த் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரஜினி சாரோட தான், கமல் சாரோட தான்? சார் சேட் பாக்ஸில் கொடுங்க சார், ஆன்சர் கொடுங்க. நம்ம அடுத்தடுத்து போயிடலாம், டைம் 5 மணி ஆயிடுச்சு. டக்கு டக்குன்னு போயிடலாம். ரஜினி சாரோடது மோஸ்ட்லி பாருங்க, ரஜினி சார். பட் நான் உங்களுக்கு ஆன்சரே ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, கமல் சார் தானே நிறைய நாள் உழைச்சாரு, அவருக்கு தானே பணம் ஜாஸ்தியாக இருக்கணும் இல்லையா? ரைட், நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டு தான். ரஜினி சாரோடது 430 கோடி ரூபா அவரோட நெட்ஒர்த்து. கமல் சாரோடது வெறும் 150 கோடி ரூபா. இதில் ஹிடன் மெசேஜ் நம்மளுக்கு என்னன்னா, நம்ம எவ்வளோ ஆக்டிவாக தொழிலில் இருக்கோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. நம்ம என்ன ஆக்டிவாக இருந்து என்ன ப்ராஃபிட்டபிள் பண்ணுறோம், அந்த ப்ராஃபிட்டபிளில் என்ன நெட்ஒர்த்தை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. அது பிஸ்னஸோட வேல்யூஷனாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு பர்சனல் நெட்ஒர்த்தாக இருக்கலாம், எனிதிங். பட் டூயிங் வேல்யூவேஷன் தான். இப்போ என்னன்னா இவங்களுக்கு ஸ்டேஜே எடுத்துக்கங்களேன். இப்போ தாமோதரன் சார் சொன்ன மாதிரி ரஜினி இஸ் குட் அட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். இதே கமல் சார் எடுத்தீங்கன்னா திருப்பி அவர் துறையிலே திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு. ஒரு ஸ்டேஜில் எல்லாமே ப்ராஃபிட்டபிளாக இருக்க போகிறது கிடையாது இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைடு இல்லாமல் ஒரே அவர் துறையிலே பண்ணும்போது லாஸ் வரதான் செய்யுது. ரைட், இதுதான் இந்த இதில் மெசேஜ் சொல்கிறேன். இது வந்து forbes.india.comல எடுத்திருக்கேங்க. நீங்கள் அதுலேயே நீங்கள் டேட்டா செக் பண்ணிக்கலாம். சரி, இது கேஸ் ஸ்டடி போனால் கொஞ்சம் இழுத்துரும், அதனால நான் அந்த கேஸ் ஸ்டடியை மட்டும் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ நம்மளில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கேட்டகரி மக்கள் தான். நம்ம எல்லாருலேயுமே செலவாளியாக இருப்போம், கடனாளியாக இருப்போம். இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தை பற்றி பயங்கரமாக பேசுவாங்க, ஆனால் செலவும் கடனை மட்டும் குறைக்கவே மாட்டாங்க. இவங்க 2 பேர் அண்ணன் தம்பி மாதிரி. செலவாளிக்கு கடனும் சேர்ந்து வந்துடும். ஏன்னா யாரெல்லாம் கடன் கொடுக்கறதுக்கு கடைகளை விரிச்சு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மேஜர் டார்கெட் ஆடியன்ஸே செலவாளிகள் தான். நான் இங்கே சொல்கிறது வந்து பர்சனல் கடன் தான், இந்த பிஸ்னஸ் கடனை பற்றி நான் இங்கே பேசலை. ரைட், 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க. கஞ்சத்தனம்னா எந்த கஞ்சத்தனம் அப்படின்னா தனக்கும் எதுவும் செஞ்சுக்க மாட்டாங்க, குடும்பத்துக்கு எதுவும் செஞ்சு தர மாட்டாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கன்சர்வேட்டிவாக கொண்டு போவாங்க. இந்த மாதிரி ஆட்கள். இந்த 4வது ஆட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பிளான் பண்ணி போகிறவங்க, சிக்கனமாக இருக்கிறவங்க. ரைட், இப்போ சிக்கனவங்கள இருக்கிறவங்களாம் இன்னைக்கு தேதியில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா கஞ்சம் யார் இந்த செலவாளியும் கடனாளியும் சேர்ந்தாங்க அப்படின்னா சிக்கனமாக இருக்கிறவங்க பேசினா ஏன்ப்பா ரொம்ப கஞ்சமாக இருக்கு அப்படின்னா, கஞ்சமெல்லாம் இல்லை, நான் என் பிள்ளைய நல்ல ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறேன், அதே மாதிரி நானும் வந்து நல்ல ட்ரெஸ் போகிறேன், நான் நல்ல கார் தான் வச்சுருக்கேன், ஆனால் என்ன தேவையில்லாத செலவுகளை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் சிக்கனக்காரவங்க. பட் அவங்களையுமே நீ கஞ்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி யாராவது அவங்க சொன்னாங்கன்னா சிக்கனமாக இருக்கக்கூடிய நீங்கள் அதை காதிலேயே வாங்கிக்காதீங்க. ரைட், இந்த மாதிரி 4 கேட்டகரியில் நம்ம இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு சிக்கனக்காரங்களா இருந்து சரியாக திட்டமிடுறவங்களா இருந்தாங்கன்னா பர்சனல் ஃபினான்ஸ் பெட்டராக இருக்குங்க. ரைட், வெரி சிம்பிள். பர்சனல் ஃபினான்ஸில் 3 பேராமீட்டர் தான்: இன்சூரன்ஸ், லோன்ஸ் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்ன்றது நாட் அட் ஆல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டே கிடையாது. ரைட், இந்த இடத்துல வந்து உங்களோட பாதுகாப்பை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. லைக் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா லைஃப் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம். 30 to 45ன்றது ஒரு பீக் பீரியட் இல்லையா? நல்லா வந்து எனர்ஜி நல்லா இருக்கக்கூடிய பீரியடு, நல்லா உழைக்கக்கூடிய பீரியட். அப்போ அந்த இடத்துல திடீர்னு காணாமல் போயிட்டோம் அப்படின்னா நம்ம வாங்கின கடன், அதே மாதிரி நம்மளோட ஃபேமிலியோட கோல்ஸ் இது எல்லாமே மிஸ் அவுட் ஆகிடும். அப்போ அந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான டேர்ம் கவர் வச்சுருந்தா போதும். இந்த என்டோமெண்ட் இன்சூரன்ஸ் போடுறது, யூலிப் இன்சூரன்ஸ் போடுறது தேவையில்லாத வேலை. ஆமாம், அதை வந்து அந்த காசை நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 2வது விஷயம், ப்ராப்பரான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனாலும் சொத்தை விற்க தேவையில்லை, கடன் வாங்க தேவையில்லை, உங்கள் கேபிட்டலுக்கு பணம் எடுக்க தேவையில்லை. இந்த 2மே மினிமம் லெவல் வச்சுருந்தா போதும். ரொம்ப டாப்அப்பாக வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆப்வியஸ்லி உங்களோட வெஹிக்கிள்ஸ்க்குலாம் நீங்கள் இன்சூரன்ஸ் வச்சுருப்பீங்க, அப்படி வச்சுருந்தீங்கனாலும் பெட்டர் தான். அது டெஃபினெட்லி நீங்கள் வச்சுருப்பீங்க, அது சொல்ல தேவையில்லை. ஸோ இப்போ என்னென்னா ஒரு நபரோட பாதுகாப்பு இங்கே சரி பண்ணப்படுது. அதே மாதிரி லோன்ஸ்ன்னு போகும்போது ஹோம் லோன் போங்க, நியூ கார் லோன் போங்க, அதை தவிர வேறு எந்த லோன்ஸ் போக வேண்டாம். அந்த லோன்ஸ் சப்ஜெக்டும் நான் தனியாக வச்சுருக்கேன், சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வெல்த்தை வந்து 30 வயசுலேருந்து 45 வயசில் வெல்த்தை சேஸ் பண்ணாதீங்க. வெல்த்தை சேஸ் பண்ணாதீங்கன்னா
நான் வந்து இந்த ஒரு ஒரு இடம் பார்த்துட்டேன், 2 கோடி ரூபா சொல்றாங்க, என்கிட்ட ஒரு 20 லட்ச ரூபா இருக்கு, எப்படியாவது அங்கிட்டு பெரட்டி இங்கிட்டு பெரட்டி இந்த இடத்த வாங்கி போட்டுருவேன், அப்படி சேஸ் பண்ணாதீங்க. நீங்க அந்த 20 லட்சத்தை வந்து ஒரு பேக்கப்க்கு உண்டான மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருங்க. எப்போ அதை வந்து 1 கோடி 2 கோடி வருதோ, அது டெஃபினெட்லி 30 வயசுலாம் வராதுங்க. 40 45 வயசு வரும்போது அந்த முதிர்ச்சியும் வரும், அதுக்கு உண்டான பணமும் நிறைய சம்பாதிக்க முடியும். அந்த டயத்துல ஒரு பெரிய வெல்த்தை நீங்க சேஸ் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டெபிலிட்டியை தான் நீங்க பார்க்கணும். அதையுமே நம்ம ஒன்று ஒன்றா கவர் பண்ணலாம். 45 வயசு வரைக்கும் நீங்க ப்ராப்பரா ஸ்டெபிளில் இருந்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்ல உங்களோட இண்டிவிஜுவல் வெல்த் கிரியேட் ஆகும் பட்சத்துல உங்களோட பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய இன்கமே உங்க வெல்த்தை ரீப்ளேஸ் பண்ணிடும். அதுதான் சரியான டைம். உங்களோட செகண்ட் ஜென்ரேஷனை நீங்க பீஸ்ஃபுல்லா கைட் பண்ணி அவங்க கூட இருந்து அவங்கள வந்து ஃபினான்ஸ் ரீதியாக தொந்தரவு பண்ணாம அவங்கள டிசிஷன் எடுக்க வச்சு அவங்கள நீங்க தனியாக டிராவல் பண்ண வைக்க வேண்டிய சூழ்நிலை. 45 வயசுல ப்ராப்பரா வெல்த் இருக்கிறவங்க வந்து பிசினஸை டிபெண்ட் பண்ணி இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அதே மாதிரி வெல்த் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆகிக்க வேண்டாம். ரியல் எஸ்டேட், கோல்டு அண்ட் ஈக்விட்டி அண்ட் ஃபிக்ஸட் இன்கம் தான். இந்த 4 டிவிஷன் தான். நிறைய பேர் வந்து அது பெட்டரா இது பெட்டரா அப்படின்லாம் குழப்புவாங்க. அந்த குழப்பமே தேவை கிடையாது. இது வந்து உங்களோட கோல் பேஸ்டாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள். இதையுமே நம்ம கொண்டு போகலாங்க. இது வந்து பேசிக்கான விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்போ வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி பார்க்கலாம், ரைட்? இப்போ நீங்க எல்லாருமே ஃபேமிலி பட்ஜெட் வந்து ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டுட்டேன், சேலரி எடுக்கிறீங்களான்ட்டு. ஃபேமிலி மந்த்லி பட்ஜெட்லாம் போடுறோமா? எஸ்ன்றவங்க எஸ் போடுங்க, நோன்றவங்க நோ போடுங்க. நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் த ஹானஸ்ட் ஆன்சர் தாமோதரன் சார். சரி சார், கண்ணன் சார் வாழ்த்துக்கள், பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா. நோ நோ, ரைட்டா? ஸோ இந்த சேலரி எடுக்கலைன்னா பட்ஜெட்டும் போட மாட்டோங்க மோஸ்ட்லி. ஆமாம், மோஸ்ட்லி பிஸ்னஸ் ஓனர்ஸ் நிறைய பேர் பட்ஜெட் போடுறது கிடையாது. சரி, இதை நான் வந்து இப்போ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன்ல, தெளிவாக சொன்னேன். எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களால் ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணிட முடியும், ரைட்? இப்போ என்னன்னா, அந்த ஃபேமிலி பட்ஜெட்டை ப்ராப்பராக நீங்கள் போட்டால் தான் அந்த எக்ஸ்பென்சஸை நீங்கள் ஒரு ஒரு லிமிட்டேஷனாக செலவழிக்க முடியும். ஃபஸ்ட்டு பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு மாதத்தோட தொடக்கத்துக்கு முன்னாடியே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்னென்ன செலவுகள் வருது அப்படின்றத கரெக்டாக எழுதி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இந்த ப்ரிப்பரேஷன் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, எதிர்பார்க்காத ஒரு செலவுகள் உங்களுக்கு வருது அப்படின்னா, அந்த செலவுகளுக்கு நீங்கள் நோ சொல்கிறதுக்கு மைண்ட் அளவில் ப்ரிப்பேராக இருக்கணும். அதுக்காண்டி தான் அதை பண்ண சொல்கிறோம். இப்போ அக்டோபர் மாதம் இருக்குன்னா, நவம்பர் மாதத்துக்கு பட்ஜெட் போட போகிறீங்கன்னா, அக்டோபரோட லாஸ்ட் வீக்லேயே போட்டுருணும். அந்த பட்ஜெட்டில் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கணுங்க. அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் என்னன்னா, இப்போ உங்கள் குடும்பத்தோட பேசிக் எக்ஸ்பென்சஸ், படிப்பு, சாப்பாடு, இருப்பிடம் எல்லாத்தையும் சேர்த்து, மெயின்டெனன்ஸ் சேர்த்து ஒரு 50,000 ரூபா வருது அப்படின்னா, மினிமம் 3 மாதம், இல்லாட்டி அதிகபட்சம் வந்து 6 மாதம் ஃபண்டு, விச் மீன்ஸ் 3 லட்ச ரூபா. இது வந்து உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சுருங்க. என்ன பண்ணக்கூடாதுன்னா, ரியல் எஸ்டேட்லையோ, ஈக்விட்டிலையோ, மற்றபடி கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே மேலே கீழே போகக்கூடிய அசெட் கிளாஸ். எமர்ஜென்சி வந்தால் இந்த 6 மாதம் நீங்கள் தாக்கு பிடிக்கணும் அதுக்காண்டி. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி பட்ஜெட் போடுறீங்கன்னா, தயவு செஞ்சு ஃபேமிலியோடையும், முடிஞ்சா டீனேஜ் பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து இந்த ஃபேமிலி பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணலாம். எதுக்கு இதை டிஸ்கஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களோட ஒத்துழைப்பு அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். நம்ம வந்து ஒரு பட்ஜெட் போட்டு, ஒரு டேபிள் காலரை போட்டு நீங்கள் ஒட்டிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டிஷன் போடுற மாதிரி இருக்கும். பசங்களுக்கு என்ன நினைப்பு வரும்னா, அப்பா நிறையா சம்பாதிக்கிறாரு, நம்மளுக்கு தான் செலவு பண்ணுறதுக்கு கஞ்சத்தனம் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிடுவாங்க. இதே இது டிஸ்கஷன் பண்ணும்போது புரிய வரும் அவங்களுக்கு, இந்த செலவு நம்ம பண்ணலாமா, இந்த செலவு பண்ணக்கூடாதா அப்படின்றத புரிய வரும். இந்த விஷயங்களை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணீங்க அப்படின்னா ஃபேமிலி பட்ஜெட் போடுறது ஈஸி. பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னா, எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா அந்த ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் பிரேக் பண்ணக்கூடாது. ஒரு ஃபேமிலிக்கு எப்போ வந்து எமர்ஜென்சி வரும்னா, ஒரு இறப்பு வரலாம், இல்லாட்டி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வரலாம். இந்த 2 தவிர வேறு எமர்ஜென்சி வர்றது வாய்ப்பே இல்லை. இது 2 வந்தால் எமர்ஜென்சி எடுக்க அலோடு. ஆனால் ப்ராப்பராக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, ப்ராப்பராக டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குன்னா அதை கூட நீங்கள் மேனேஜ் பண்ணலாம் தான். அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் தேவைப்படாது, ரைட்? அதே மாதிரி எராட்டிக் பிளானிங்னா வந்து ஒரு நாள் அரசனாகவும் ஒரு நாள் ஆண்டியா வாழ்வோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மேலே கீழே அப்படி மாதிரி எக்ஸ்பென்சஸ் இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி ஆவரேஜாக கரெக்டாக ஒரே சீராக போகிற மாதிரி தான் உங்களோட பிளானிங் இருக்கணும். அதே மாதிரி பசங்கள்கிட்ட வந்து கஷ்டத்தெல்லாம் சொல்லக்கூடாது. கஷ்டம்னு இல்லை, நம்ம இருக்கிற விஷயத்தெல்லாம் சொன்னால் பசங்க வந்து பயந்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி சொல்லாமல் இருக்கிறது தப்பு. அதே மாதிரி பசங்களுக்கு ரொம்ப பிரச்சனையை சொல்லி பயன்படுத்துறதும் தப்பு. ரெண்டுமே இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டாக பசங்களுக்கு நீங்கள் உங்களோட ஃபினான்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லது. அது ஏற்கனவே சொன்னது மாதிரி அவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இன்னொரு ஃபைன் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பசங்க இன்னைக்கு டீனேஜில் இருக்காங்க, நாளைக்கு அடல்ட்டாக கன்வெர்ட் ஆகும்போதும் அவங்களும் ஒரு ஃபேமிலியை மேனேஜ் பண்ண தான் போகிறாங்க. அப்படின்னும் போது அந்த நம்ம ஃபேமிலி எப்படி மேனேஜ் பண்ணாங்களோ அதே பேட்டர்னை அங்கே அப்ளை பண்ணும்போது அவங்க சின்ன வயசுலேருந்தே ஃபினான்ஸில் மேம்பட்டு இருப்பாங்க, ரைட்? ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகிறதுக்கு மேஜரில்
டாப் 3 ரீசன்ல வந்து ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து லேக்காக இருக்கிறதுனால தான். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. முடிஞ்சால் ஏதாவது பொறுப்புகளை கொடுங்க. ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் பண்ணக்கூடிய பொறுப்புகளை பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, பிகாஸ் ஏன்னா நம்ம நிறைய இடத்துல என்ன சொல்கிறோம்னா, ஜென்சிஸ் வந்து வேலை பார்க்குறதுல பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறோம். நம்ம டாஸ்க்கை சரியாக கொடுத்து அந்த டாஸ்க்கு உண்டான சப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க உண்மையிலே நல்லாவே பார்க்க தான் செய்வாங்க. உங்கள் பசங்கள்லேருந்தே அதை நீங்கள் ட்ரையல் பார்க்கலாம். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ். நீங்கள் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே அந்த ரேட் ரேஸ் ஸ்லைட்லேயே உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து பேசிக் எக்ஸ்பென்சஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக செலவுகள்லாம் இருக்காது, ரைட்? பேசிக்ஸை தாண்டி பண்ணும்போது தான் செலவுகள் இருக்கும். அப்போ வந்து உங்களோட டோட்டல் சேலரியில் 30% பேசிக் எக்ஸ்பென்சஸ், நான் பேசிக் எக்ஸ்பென்சஸ் ரெண்டுமே சேர்த்து தான் பண்ணணும். அதுக்கப்புறம் 30% கமிட்மெண்ட்னா நீங்கள் வாங்குற லோனாக இருக்கலாம், இல்லாட்டி போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி போட்டிருக்கீங்க, எல்ஐசியில் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது கமிட்டடாக நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அது 30% இருக்கலாம். முக்கியமான விஷயம் 40% வந்து உங்களுக்கு ஃபியூச்சருக்கு எடுத்து வச்சிங்கன்னா இது ஈஸியாக நீங்கள் சேலரியை வந்து டிபெண்ட் பண்ணலாம், ரைட்? இப்போ என்னன்னா நிறைய இடத்துல வந்து உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா, எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்கள் பணம் எடுத்துருவீங்க, அதே மாதிரி கமிட்மெண்ட்டுக்கும் நீங்கள் பணம் எடுத்துருவீங்க. ஒரே ஒரு விஷயம் எங்கே மிஸ் பண்ணுவீங்கன்னா, ஃபியூச்சர் என்னன்றதை உங்களால் அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் அன்னைக்கு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான காஸ்ட்டை நீங்கள் எடுத்து வைக்க மாட்டீங்க. தாமோதரன் சார் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, இஸ் தேர் எனி பெஸ்ட் லிமிட் ஃபார் எக்ஸ்பென்சஸ்? இதான் சொல்லிட்டேன் சார். சார் டோட்டல் ரெவன்யூவில் இது சேலரியில இருந்து, ஆமாம், ஏன்னா ரெவன்யூ வந்து பேஸ்டான உங்கள் தொழிலுக்கு தொழில் மாறும். நீங்கள் என்ன சேலரி நிர்ணயம் பண்ணுறீங்களோ அந்த சேலரியில் இந்த பிரேக்கப் இருக்கணும். 30% எக்ஸ்பென்சஸ், 30% கமிட்மெண்ட், 40% ஃபியூச்சரிஸ்ட்டுக்கு. இப்போ என்னன்னா சிம்பிளாக இப்போ ஃபியூச்சர் உங்கள் மைண்டில் கேள்வி வரும், ஃபியூச்சருக்கு எப்படி எடுத்து வைக்கணும் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு வந்து 10 வயசில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை 17 வயசில் வந்து காலேஜ் போகும், அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ அந்த இடத்துல ஒரு செலவு வரும்னு உங்களுக்கு தெரியும் தானே. அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து 26 வயசில் கல்யாணம் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி அந்த குழந்தைக்கு 15 வயசுனா இன்னொரு 11 வருஷத்தில் தெரியும் தானே. அதே மாதிரி உங்களுக்கு வயசு 40 ஆகுது அப்படின்னா உங்கள் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ நாள் வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒர்க் பண்ணலாம் மீன்ஸ் என்னென்னா தொழிலை அப்படியே வைண்ட் அப் பண்ணிட்டு போய் உட்கார்றது கிடையாது. தொழிலில் வந்து ஓகே நம்ம பார்த்துக்கலாம், பட் இருந்தாலும் நமக்கு ஒரு பேக்கப் பிளான் வச்சுக்கலாம் அப்படின்ற வயசு தான். ஃபார் எக்ஸாம்பிள் 55 அப்படின்னா நீங்கள் ஒரு 40 இருக்கீங்கன்னா 15 வருஷத்தில் நீங்கள் வரப்போறீங்கன்னு தெரியும் தான். அப்போ பேசிக்காக இந்த 3 விஷயங்களை நீங்கள் கரெக்டாக அசஸ் பண்ணாலே போதும். பட் இதை பற்றி நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம். அப்பப்போ ஏதாவது ஒரு அப்டேட்டட் கார் வந்தால் மாற்றிடுவோம், அப்பப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்தால் வாங்கிடுவோம். இந்த மாதிரி வந்து எதையுமே பிளானிங் இல்லாமல் போகிறதுனால மட்டும்தான் நம்மளால் எக்ஸ்பென்சஸ் வந்து கண்ட்ரோல்லே வச்சுக்க முடியல. சரி, நான் சொல்கிறது மாதிரி ஒரு 40% நீங்கள் ஃபியூச்சரில் எடுத்து வச்சுட்டு ப்ராப்பரான அசெட் கிளாஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 15 இயர்ஸில் என்ன சேலரி நீங்கள் வந்து உங்கள் தொழிலேருந்து எடுத்தீங்களோ அது வந்து உங்கள் வெல்த் வந்து டிவிடெண்டாவோ ரெண்டாவோ இன்ட்ரெஸ்டாவோ கொடுக்க ஆரம்பிச்சிடும், ரைட்? ஸோ பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னா உங்கள் நான் எசென்சியல் எக்ஸ்பென்சஸை நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கவே கூடாது. நீங்கள் வீட்டில் போய் நல்லா நல்லா சுற்றி பாருங்கள், யூஸ் பண்ணாத அதிகமான ப்ராடக்ட்டை நீங்கள் நிறைய வாங்கி வச்சுருப்பீங்க. அப்போ வந்து என்னென்னா நம்மளெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட் பையர்ஸாக தான் மாற்றிட்டாங்க இல்லையா? அப்படின்னும் போது அந்த நான் எசென்சியல் தேவையான்னு பாருங்கள். அதே மாதிரி சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கரிங் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஜிம்முக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது, மேகசின் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது, ஓடிடிஸ் 20 ஓடிடி நம்ம வந்து அவைல் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் குடும்பத்தோட ஒரு படம் கூட முழுசாக பார்க்க மாட்டோம் ஒரு வாரத்தில், ரைட்? இந்த மாதிரி வந்து இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எதெல்லாம் அன்யூஸ்டாக நீங்கள் கமிட்டடாக இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சா நல்லது. அதே மாதிரி இம்பல்சிவ் பர்ச்சேஸ், பார்த்தோன்னே இமீடியட்டாக பார்த்தோன்னே நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் அப்படின்றதும் சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காண்டி பண்ணக்கூடிய செலவுகளையும் குறைச்சிங்கன்னா இட் வில் பி பெட்டர். சார், நம்ம விஜயராஜன் சார் உங்கள் கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்ம வந்து ஃபினான்ஸை டச் பண்ணிட்டு தான் வெல்த்துக்கு போகிறோம் சார், டைரெக்டாக வெல்த்துக்கு போகல. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் நாட் வெல்தி. ஆமாம், அதனால வந்து நான் என்ன ஆழமாக நம்புகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பென்சஸை நீங்கள் ப்ராப்பராக ட்ராக் பண்ணணும், நீங்கள் கடன் கட்டுறதை கம்மியாக கட்டணும். இது ரெண்டையும் பண்ணீங்கன்னா எஃப்டி போட்டாலே நீங்கள் வெல்த்தி ஆகிடுவீங்க சார். நீங்கள் பெரிய ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எஸ் சார், விஜயராஜன் சார் வெல்த்தை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறாரு. வேறு யாருக்காவது வெல்த்தை பற்றி தான் பேசணுமா இல்லை இந்த மேட்டர்லாம் ஸ்கிப் பண்ணிட்டோமா? யாராவது எனக்கு சேட் பாக்ஸில் வந்து மெசேஜ் பண்ணால் மெசேஜ் பண்ணுங்கள் சார். வாட் யூ திங்க் சார்? ஐ எம் ஆஸ்கிங் த க்ரௌட் சார். வெல்த்து டைரெக்டாக போயிடலாமா, இந்த சப்ஜெக்ட் கவர் பண்ணலாமா சார்? சேட் பாக்ஸில் எதாவது ஆன்சர் பண்ணுறீங்களா சார்? சார் ஏதாவது சொல்லுங்கள் சார். சார் உங்க ஃப்ளோலயே போங்க சார். போலாமா? சரி, ரைட். உங்க ஃப்ளோல போங்க சார்.
ஓகே, குட் 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 குட். சரி, ஓகே ஓகே, டன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரி, நான் சிம்பிளா போயிடுறேன். லோன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே தெளிவா நான் சொல்லிடுறேன். லோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹோம் லோன், நியூ கார் லோன், ஜுவல் லோன் அண்ட் லோன் அகேன்ஸ்ட் செக்யூரிட்டிஸ்னா என்னன்னா, நீங்க ஏதாவது டெபாசிட்ஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா அது அகேன்ஸ்டும் லோன் வாங்கலாம். ரைட்? இந்த 4 லோனுமே வந்து நாட் மோர் தென் 9.5%. இப்போ ஹோம் லோன்லாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சுங்க. 9% தான் ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். இப்போ இந்த லோன்ஸ்லாம் நீங்க பர்சனலாக எடுக்கும் பட்சத்தில் உங்களோட பர்சனல் ஃபினான்ஸ் பாதிக்காது. ரைட்? இதை தாண்டி நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் தெரியுமா? யாராவது சாட் பாக்ஸில் கொடுக்க முடியுமா? கிரெடிட் கார்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் தெரியுமா? யாராவது சாட் பாக்ஸ் சொல்ல முடியுமா? யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் கிரெடிட் கார்ட்ஸ் ஒரு பெர் ஆனம்? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. யாருக்குமே தெரியாதா இன்ட்ரெஸ்ட் ரேட்? ஏதாவது கெஸ் கூட பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வருஷத்தோட ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோங்க? எப்படி போட்டால் 6% சொல்கிறோம்ல அந்த மாதிரி. 36 to 48%. எஸ் எஸ் எஸ், தேங்க்யூங்க, தேங்க்யூ தேங்க்யூ. சரி, அவர் சொன்ன ஆன்சர் நான் எடுத்துக்கிறேன். ஆவரேஜாக 36% வருங்க கிரெடிட் கார்டுக்கு. அண்ட் இதில் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வெரி ஸ்மார்ட் கைஸ் என்னன்னா, கிரெடிட் கார்டு பில்லெல்லாம் அப்படியே நான் கட்டிடுவேங்க. நான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண பர்சன்டேஜில் வந்து கம்மியாக நான் குட்ஸ் எடுப்பேங்க, ஆன்லைனில் எடுப்பேன். நிறைய அந்த கிரேட் இண்டியன் சேல்ஸ்லாம் போடுறாங்க அப்படின்வாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நார்மலாக 10,000 செலவு பண்ண வேண்டிய இடத்துல 25,000 செலவு பண்ணுவாங்க. அதில் 10% மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி யாராவது நபர் இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களோட செலவுகளை நீங்கள் ஆடிட் பண்ணி பாருங்க. ரைட்? அதே மாதிரி பர்சனல் லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு உங்கள் சிபில் ஸ்கோர் வந்து 800க்கு மேலே இருந்ததுன்னா தே சார்ஜ் 14%. அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா அப் டு 24% வரைக்கும் தே சார்ஜ். அதே மாதிரி மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிறது, இந்த பேங்க்லேருந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் போடுறது, 2% 3% போகிறது. அப்படி போனீங்கன்னா என்னன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ, இன்சூரன்ஸ் பே பண்ணது. இதே இது நீங்கள் வந்து ஹோம் லோனோ வேறு ஏதாவது மார்ட்கேஜ் லோனை நீங்கள் டேக் ஓவர் பண்ணுறீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து லாஸ் தான் வரும். ரைட்? அதே மாதிரி யூஸ்டு கார் லோன் வந்து கிட்டத்தட்ட 16%லேருந்து 20% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். இப்போ நல்லா நான் பேச பேச உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, உங்களோட பெர் ஆனம் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் வந்து ரைஸ் ஆகுதுன்றது ஞாபகம் வரணும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அது டெபிசிட்டில் இருக்கும். ரைட்? அதே மாதிரி வட்டிக்கு வாங்குறது 24%, 34% வாங்குறது, இதெல்லாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பர்சனலாக பொறுத்த வரைக்கும் லோன்ஸ் இல்லாமல் இருக்கிறது நல்லது. சப்போஸ் உங்களோட பியர் குரூப் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா ஒரு வீடோ ஒரு காரோ மட்டும் வாங்கிக்கலாங்க. அதை தவிர வேறு எதுவுமே லோன்ஸ் வாங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு. அதே மாதிரி ஹோம் லோன் வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் வாங்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.5% இருக்கும். வரக்கூடிய ரெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2.5% தான் இருக்கும். ரைட்? முடிஞ்ச அளவுக்கு ஹோம் லோனை 7 வருஷத்துக்கு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட் டேக் ஓவர் பண்ண வேண்டாம். உங்கள் பேங்க்லேயே நீங்கள் நெகோஷியேட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலாம். இது மூலியமாக நீங்கள் சார்ஜஸ் ரொம்ப மிச்சம் பண்ணலாம். வெறும் 2,000 3,000 செலவு பண்ணால் போதும். இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தான், இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். சரி, ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் எல்லாரும் வந்து கேரண்டீட் இன்சூரன்ஸ் பிளான்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்கல்ல? ஹோப் யாரும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? கேரண்டீட் இன்சூரன்ஸ் பிளான்ஸ். எனி ஆன்சர்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸில்? டெக்ஸ்ட் பண்ண முடியுமா? ஓகே, நிறைய பேர் 4 to 5%. ஓகே, தேங்க்யூ. ஸோ நல்ல அவேர்னஸ் இருக்கு. ஓகே, சுப்பிரமணியன் சார், ஹரிஹரன், கேசவன், ஓகே 6%, கரெக்டுங்க. இப்போ பாருங்களேன், நான் இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் என்ன பேசினேன், ஆவரேஜாக ஒரு பிஸ்னஸ் ஓனர் வந்து 15% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாரு. அதே மாதிரி அவர் போடக்கூடிய இந்த மாதிரி பாலிசிஸில் 6.5% வருது. அப்போ எப்படி பாருங்களேன், நம்ம கொடுக்க வேண்டிய காசு நிறைய கொடுக்குறோம், நம்மளுக்கு வர வேண்டிய காசு கம்மியாக வருது. இதை பேலன்ஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு வெல்த் கிரியேட் ஆகிடும். நீங்கள் லோன்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும். ரைட்? அதே மாதிரி தொழிலை நல்லா பண்ணீங்க அப்படின்னா உங்கள் தொழிலே ஒரு லாபம் வரும். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. இது ஒரு வெரி சிம்பிள் லாஜிக் தான். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தெரிஞ்சால் போதும், பர்சனல் ஃபினான்ஸை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலாம். ரைட்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் பண்ணுங்க, அதில் எந்த வித இதுவுமே கிடையாது. பேசிக்காக பண்ணுங்க, நிறைய ரைடர்ஸ்லாம் ஆட் பண்ணி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ரைட்? பேசிக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணிக்கோங்க. இதை தவிர நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து தயவு செஞ்சு இன்சூரன்ஸை பண்ண வேண்டாம்.
நிறைய நேரங்கள்ல எமோஷனலா அந்த டெசிஷன் எடுக்காதீங்க. குழந்தைக்காண்டி பண்ணேன், மனைவிக்காண்டி பண்ணேன், என்னை வந்து கண்டினியூவா அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார், அவாய்ட் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப வேண்டியவர் என் ரிலேட்டிவ், இந்த மாதிரிலாம் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா 20 வருஷம் வரைக்கும் அது இருக்கும். 6.5% தான் கொடுக்கும். இமீடியட்டாக நீங்கள் ஒரு 5 வருஷத்துல போய் பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நீங்கள் கொடுத்த காசு கூட உங்களுக்கு வராது. ஆமாம், ரைட். இப்போ வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டாபிக்ல போயிடலாம். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம ஒரு 10 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நான் ஷோ பண்ணி காட்டிடுறேன். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களே கேள்வி கேட்டுக்குங்க. நீங்க ஒரு கன்சியூமரா இல்லாட்டி நீங்க ஒரு இன்வெஸ்டரா கேட்டுக்குங்க. கன்சியூமர் வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தப்படுவார், இன்வெஸ்டர் ஏமாத்தப்பட மாட்டாரு, ரைட்? நீங்க ப்ராடக்டா பை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு சிம்பிள் லாஜிக் சொல்றேன். எங்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வருதோ அங்கெல்லாம் வந்து நீங்க கன்சியூமரா இருப்பீங்க. எங்கெல்லாம் ஜிஎஸ்டி வரலையோ அங்கெல்லாம் நீங்க இன்வெஸ்டரா இருப்பீங்க. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பதில் சொல்ல முடியுமா? இந்த ரியல் எஸ்டேட்ல வந்து லேண்ட் வாங்குறோம்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாட் வாங்குறோம்ல, அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வருதுங்களா? யாராவது டெக்ஸ்ட் பண்ண முடியுமா? உசேன் சார் எஸ் சொல்றீங்க. குட். ஜிஎஸ்டி வருதுங்களா? நார்மல் டேக்ஸ் வரும். என்ன டேக்ஸ் சார்? வாட் இஸ் த டேக்ஸ்? இனிஷியல் லேண்ட் வாங்கும் போது அந்த ஒரு 9%, அப்புறம் அது பில் பண்றதுக்கு ஒரு 2%. கரெக்ட். நீங்க சொல்றது வந்து என்னன்னா ஸ்டாம்ப் டியூட்டி, அப்புறம் வந்து நீங்க டிடிஎஸ் பிடிப்பாங்க உங்களுக்கு. கரெக்ட் கரெக்ட். ரைட் சார். ஜிஎஸ்டி வராது. ஜிஎஸ்டி வராது. ஜிஎஸ்டி வராது. சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் நம்ம ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்டை ஒரு கன்சியூமருக்கு ரீச் பண்ணா தான் நம்ம வந்து நார்மல் ஒரு ரா மெட்டீரியலை காட்டிலும் பெட்டராக வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் தக்காளியை மட்டும் விற்றேன் அப்படின்னா இட்ஸ் அ ரா ப்ராடக்ட், ரைட்? இப்போ தக்காளியை நான் சார்ஜ் பண்ணி விற்றேன் அப்படின்னா ஒரு 50 கிராம் சேஷையே என்னால் 10 ரூபாய்க்கு விற்க முடியும். இதே இது தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 10 ரூபாய்க்கு தான் விற்கும். இது நல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. வென் யூ ஆர் ஸ்ட்ரென்தனிங் யுவர் பர்சனல் ஃபினான்ஸ், நீங்கள் வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் போகவே கூடாது. நான் திருப்பி சொல்லிடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் தங்குறதுக்காண்டி வீடு வாங்குறீங்க, உங்கள் குழந்தைங்களுக்காண்டி நகை வாங்குறீங்க, அங்கே ஃபினான்ஸ் பார்க்காதீங்க. அங்கெல்லாம் கன்சியூமர் தான் நீங்கள். அந்த இடத்துல போய் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டாம். ஆனால் ஒரு வெல்த்தை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் பாருங்கள். எங்கே ஜிஎஸ்டி வருதோ அந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்டராக கிடையாது, நீங்கள் ஒரு கன்சியூமராக இருப்பீங்க. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜிஎஸ்டியே வந்து இதுக்கு முன்னாடி வேட்ன்னு இருந்துச்சு, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட். நான் அது சிம்பிளாக ரஷ் த்ரூ பண்ணிடுறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து டைமண்ட் ஜுவல்லரி, நீங்கள் வந்து டிசைனர் ஜுவல்லரி, கோல்டு சிட்டு, இதெல்லாம் பண்ணீங்கன்னா அதெல்லாம் ப்ராடக்ட். ஈவன் நீங்கள் நிறைய அந்த மொபைல் ஆப்லலாம் நீங்கள் கோல்டு வாங்கினாலுமே அதுலேயும் ஒரு ஜிஎஸ்டி வருது அப்படின்னா அதுவுமே ஒரு ப்ராடக்ட் தான், ரைட்? இதே இது வந்து நீங்கள் கோல்டு ETF வாங்குறீங்க ஆன்லைனில் அப்படின்னு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஜிஎஸ்டி வராது, 0.3% தான் வரும். இந்த இடத்துல புல்லியன் கோல்டுன்னு கொடுத்துருப்பேன். எப்போயா நீங்கள் கேஷில் வாங்குறீங்க, இப்போ யாராவது ஒருத்தர் சொல்லுவீங்க கேஷில் வாங்குறீங்க, நான் ஜிஎஸ்டிலாம் போட மாட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த செய்கூலி சேதாரத்தை குறைக்கிறதுக்கு வேணால் நீங்கள் வந்து புல்லியன் கோல்டில் வாங்கிக்கலாம். பட் ப்ரிஃபரபிளி கோல்டு ETF வாங்கினீங்கன்னா வெறும் 0.3% எக்ஸ்பென்சஸ் வரும், ஜிஎஸ்டி வராது. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு நகை வாங்குறேன் அப்படின்னா கோல்டு ரேட் ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் வாங்கும் போதே 15% டிப்ரிஷியேட்டில் தான் வாங்கியிருப்பேன். கூகுளை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். நான் விற்க போகும்போது ஏற்கனவே வாங்கும்போது 15% டிப்ரிஷியேட், விற்கும் போது ஒரு 3% போது என் கோல்டு 20% டிப்ரிஷியேட் தான் ஆயிருக்கும். வேர்ல்டில் இருக்கக்கூடிய டேட்டா எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தென் வந்து ரியல் எஸ்டேட் போயிடுறேன். ரியல் எஸ்டேட்டில் வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னு எடுத்துட்டிங்கன்னா ரெசிடென்ஷியல் ஹோம், அப்பார்ட்மெண்ட், கமர்ஷியல், இதெல்லாம் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், ரைட்டா? இந்த இடத்துல வந்து பில்டிங் டிப்ரிஷியேட் ஆகும், லேண்டு மட்டும்தான் அப்ரிஷியேட் ஆகும், ரைட்? இதில் அப்பார்ட்மெண்ட் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் வந்து யூடிஎஸ்னு ஒன்று கொடுப்பான். அது வந்து வெறும் 25% தான் கொடுப்பான். அந்த இடத்துல அங்கே போகாமல் இருக்கிறது நல்லது. இதே இது அக்ரி லேண்டு, ஃபார்ம் லேண்டு, லார்ஜ் எக்ஸ்டென்ட் லேண்ட் போனீங்கன்னா அதை வந்து வேல்யூ ஆடடாக மாற்றி நீங்கள் ரெசிடென்ஷியல் பிளாட்டாக விற்க போது தான் நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் அதுக்குண்டான எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்போ ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் வந்து உண்மையிலேயே போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ரெசிடென்ஷியல் பிளாட்டு ஃபாஸ்ட் மூவபிள் ஏரியாவில், ப்ரிஃபரபிளி அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட பையிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டிமாண்டு நல்லா இருக்கும். அந்த டிமாண்ட் இருக்கிறதுனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஏரியாவில் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏதாவது ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற லேண்ட் வந்து ஏறி இருக்காது. இதே இது ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கிற ரேடியஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரேட் ஏறி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கங்களேன், கம்யூனிட்டி பேஸ்டாக தான் ரியல் எஸ்டேட் வந்து செயல்பட்டுச்சு. இன்னைக்கு வந்து இன்கம் பேஸ்டாக தான் செயல்படுது. இது நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா கரெக்டாக லேண்ட் பிக் பண்ணலாம். அப்படி பிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 15% ரிட்டர்ன்ஸ் வந்து லாங் டேர்ம் பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலேயே கரெக்டான இது அசெட் கிளாஸாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரெரான் டிடிசிபி அப்ரூவரோட பாருங்க. செகண்ட், ஃபியூச்சரில் ரீட்ன்ற கான்செப்ட்லாம் வருது. இதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படாது. போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு 1 crore மேலே போச்சுன்னா யூ கேன் டூ தட், ரைட்?
அதே மாதிரி டெபாசிட்ஸ் ஃபிக்ஸட் இன்கம்ல உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஸ்லாபுக்கு உள்ள இருக்கீங்க. லைக் இப்போ நியூ ரெஜிம் படி 12 லட்சத்துக்கு உள்ள இருக்கீங்கன்னா யூ கோ வித் பேங்க் டெபாசிட், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. யாரெல்லாம் 24 லட்சத்துக்கு மேல 30% டேக்ஸ்ல இருக்கீங்களோ நீங்க வந்து பேங்க் டெபாசிட்ஸ் இதெல்லாம் போகாம நீங்க போறது கம்பெனி டெபாசிட்ஸ் போகலாம். அதே மாதிரி கார்பரேட் டெபாசிட்ஸ் போகலாம். என்ன எதுக்காண்டி சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல 30% டேக்ஸ் போயிடும். இதே இது வந்து நீங்க ஹையர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பாண்ட்ஸ் இது போனீங்க அப்படின்னா ஈவன் டேக்ஸ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு 6% ஒர்க் அவுட் ஆகும். இதே இது லோயர் டேக்ஸ்ல இருக்கீங்கன்னா நீங்களாம் கம்பெனி பாண்ட்ஸோ இதெல்லாம் போக வேண்டாம், நீங்க பேங்க் டெபாசிட் போனாலே போதும். அதே மாதிரி பிபிஎஃப், செல்வ மகள் திட்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராவிடன்ட் இதெல்லாம் எமோஷனலி கனெக்டட். செல்வ மகள் திட்டம் வந்து இப்போ கரண்ட்லி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8.2%. அதை பிபிஎஃப் வந்து பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் வந்து 7.1%. இதில் எனக்கு என்ன கன்வின்ஸ்ட் இல்லை அப்படின்னா 7% ரிட்டர்ன் கொடுக்குற ப்ராடக்ட்டை ஏன் 15 வருஷம் ஹோல்ட் பண்ணணும்? அதுக்கு நீங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கொடுக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன பேங்க்ஸ் இருக்காங்க, அதுலேயே பணத்தை வச்சுட்டு போயிடலாமே. அந்த மாதிரி எப்பயுமே லாங்கர் டூரேஷனுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் பண்ணீங்கன்னா இன்ஃப்ளேஷனை தான் மேட்ச் பண்ண முடியுமே தவிர வெல்த் பில்ட் ஆகாது. அதே மாதிரி ஆல் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ், ரைட்? டெபாசிட்ஸ் வந்து வெறும் பேங்க் டெபாசிட் மட்டும் கிடையாது, இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரே ஒரு பிரச்சனை என்ன வரும்னா கிரெடிட் ரேட்டிங் தான் இங்கே பிரச்சனை. நீங்கள் எனக்கு கடன் கொடுக்குறீங்கன்னா நான் திருப்பி கொடுப்பேனா மாட்டேனா அப்படின்ற கேள்விக்கு பதில் தான் கிரெடிட் ரேட்டிங். எப்படி வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து சிபில் ஸ்கோர் இருக்கோ அந்த மாதிரி எல்லா கம்பெனிக்கு எல்லா பேங்க்குக்குமே ஏன் நாட்டுக்குமே கிரெடிட் ரேட்டிங் இருக்குது. AAA, AA இந்த மாதிரி 3 ரேட்டிங் போகலாம். இந்த மாதிரி 4 கம்பெனிஸ் இருக்காங்க நம்மளுக்கு ரேட்டிங் கொடுக்குறவங்க. இப்படி நீங்கள் போனீங்கன்னா கரெக்டான பாண்ட் சூஸ் பண்ணலாம். சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 அசெட் கிளாஸ் டச் பண்ணிட்டேன். ரியல் எஸ்டேட் டச் பண்ணிட்டேன், ஃபிக்ஸட் இன்கம் டச் பண்ணிட்டேன், இப்போ ஆமாம் ஃபிக்ஸட் இன்கம்க்கு முன்னாடி கோல்டும் டச் பண்ணிட்டேன். இப்போ 4வது அசெட் கிளாஸ் போகிறேன், ஈக்விட்டி அசெட் கிளாஸ். சரி, சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. ஈக்விட்டி அசெட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இதில் ப்ராடக்டே கிடையாது. ஈக்விட்டின்றது தான் பேஸு. லைக் வந்து மாவுன்றது ஒன்று தான், அதில் இட்லி சுடலாம், தோசை சுடலாம், அந்த மாதிரி தான், சிம்பிள் புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ என்னன்னா பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னா, இந்த 25 ரூபாய்க்கு வாங்குறேன், 10 ரூபாய்க்கு வாங்குறேன், இது வந்து நாளைக்கு 300 ரூபா வந்துச்சுன்னா எனக்கு பெரிய வெல்த் கிரியேட் ஆகிடும். நிறைய வாட்ஸ்அப்லேயும் ரீல்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து புல்லட் லான்ச் பண்ணும்போது புல்லட் வெஹிக்கிள் வாங்காமல் நீங்கள் ஈச்சரோட ஒரு ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருன்னு சொல்லுவீங்க. ஆனால் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனிக்கே தெரியாது இவ்வளோ பெருசாக வளருவோன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு போகஸான இதெல்லாம் நம்ப வேண்டாம், சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இன்னோவேஷனாக ஏதாவது ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாவ் அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக ஒன்று வரும். அந்த மாதிரி இன்னோவேஷன் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஈக்விட்டி ட்ரேடிங் பண்ணாதீங்க, பிஸ்னஸை நல்லா பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் போகக்கூடாது. மொபைல் ஆப் சொல்கிறது எல்லாமே உண்மை கிடையாது, அதுக்கும் நான் டேட்டா வச்சுருக்கேன், ரைட்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போகாமல் இருக்கலாம். எப்படி போகலாம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் சார்ந்த ஸ்டாக்ஸை பாருங்கள். இப்போது நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சுற்றி எல்லாமே ஸ்டாக்ஸாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பெட்ரோல் பங்க் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற டீசல் பெட்ரோல் கொடுக்கக்கூடிய அந்த இந்தியன் ஆயில் ஒரு லிஸ்டட் கம்பெனி தான். நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறக்கூடிய எலக்ட்ரானிக் கேசட்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி தான் இல்லையா? அது எல்லாமே லிஸ்டட் கம்பெனி தான். இந்த மாதிரி உங்கள் தொழில் சார்ந்த என்னென்ன கம்பெனிஸ்லாம் சுற்றி இருக்குன்னு பாருங்கள். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கம்பெனியோட ப்ராக்ரஸ் உங்களுக்கு தெரியும். அந்த கம்பெனி வந்து எந்த மாதிரி செயல்படுது, இந்த கம்பெனி சப்ளை எப்படி இருக்குது, சர்வீஸ் சப்போர்ட் இருக்கா இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது நீங்கள் இந்த இடத்துல பெரிய அட்வைசரிலாம் உங்களுக்கு தேவைப்படாது. செகண்டு, ஈக்விட்டி கரெக்டான ஸ்டாக்ஸ்லாம் யாரும் பிக் பண்ணிலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஓனாகவே பிக் பண்ணலாம். ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன இதில் அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸ் ஸ்லோவாக இருக்கும்போது உங்களோட ஸ்டாக்ஸும் கம்மியாக இருக்கும். அப்போது நீங்கள் வந்து எமர்ஜென்சியாக இருக்கிற ஃபண்டு, ஒரு 2-3 வருஷத்தில் தேவைப்படுற மாதிரி ஷார்ட் டேர்மில் தேவைப்படுற ஃபண்ட்ஸ் எதையுமே ஈக்விட்டியில் பார்க் பண்ணக்கூடாது. ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபண்டு தேவைப்படாது அப்படின்னா நீங்கள் பார்க் பண்ணலாம், ரைட்? அதே மாதிரி இல்லைங்க எனக்கு இவ்வளோலாம் ஹோம்ஒர்க்லாம் பண்ண முடியாது, பேசிக் லெவலில் போகணும் அப்படின்னா பேசிக் லெவல் ஸ்டார்ட் வித் எஸ்ஐபி, ரைட்? எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள், டைவர்சி ஃபண்ட் போங்க. எப்பயுமே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக போக வேண்டாம். ஒரு 12-15% ரிட்டர்ன்ஸ்ன்றது 5 வருஷ காலகட்டத்தில் ஒரு ப்ராப்பரான டிசிப்ளினாக ஃபண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கும் தான். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரு 25 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும். அந்த டைமில் தீம் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், செக்டார் ஃபண்ட்ஸ் போகலாம், ரைட்? இன்னும் உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 30 லட்சத்துலேருந்து 50 லட்சம் போயிடுச்சு அப்படின்னா பிஎம்எஸ், ஏஎஃப்னு இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குங்க, ரைட்? சிம்பிளாக பிகினர்ஸ்க்கு உங்களோட கம்பெனி சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை பிக் பண்ணுங்கள். எஸ்ஐபிஎஸ் பிகினிங்கில் போங்க. ஒரு 25 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுற வரைக்கும் தேவையில்லாமல் கொலாப்ஸ் பண்ணாமல் அதை ஃபாலோ பண்ணாலே போதும் தான். இதில் ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு டேட்டாங்க, இது வந்து லாஸ்ட் இயர் வந்தது தான். கிட்டத்தட்ட ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணக்கூடிய 91 பேர் வந்து லாஸ் தான் பண்ணியிருக்காங்க, ரைட்?
அதே மாதிரி 1.8 lakh crore வரைக்குமே லாஸ்ட் 3 இயர்ஸில் ஈக்விட்டியில் லாஸ் பண்ண ட்ரேடர்ஸ் இருக்காங்க. சராசரியாக 2 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு ட்ரேடர் லாஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஆப் பேஸாக சொல்கிறேன். இப்போ இந்த கம்பெனியை பற்றி நான் தப்பாலாம் சொல்லலை. இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் வந்து ட்ரேடிங் பண்ணுவாங்க. அந்த ட்ரேடிங்கில் வந்து லோயஸ்ட் காஸ்ட்டில் சார்ஜ் பண்ணணும். இவ்வளோதான் மேட்ரு. இப்போ வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரேடர் வந்து 1% சார்ஜ் பண்ணுறாரு அப்படின்னா இவங்க வந்து 0.3% சார்ஜ் பண்ணுவாங்க, ரைட்? அப்போ இவங்க என்ன ஜஸ்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா, அந்த ட்ரேடருக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, நாங்கள் 0.3% வாங்கியிருக்கோம், எங்கள் மொபைல் ஆப் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ கோவிடுக்கு அடுத்தெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் வந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த ட்ரீம் லெவன் ஆப் யூஸ் பண்ணுறாங்கல்ல, ட்ரீம் லெவல் இப்போல்லாம் தடை பண்ணிட்டாங்க அதை. ஜங்கிலி ரம்மி, அதே மாதிரி இந்த பப்ஜி கேம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஈக்விட்டி அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மலாக ட்ரெடிஷ்னல் ட்ரேடர்கிட்ட வந்து ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் இல்லை அதிகபட்சம் ஒரு 4 ட்ரேட் பண்ணுறாங்கன்னா 4% முடிஞ்சிருக்கும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 0.3% தான் கம்மி அப்படின்னு ஒரு மாதத்துக்கு 10 ட்ரேடு, ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 ட்ரேடு. ஒரு மாதத்துக்கு 0.3% 10 ட்ரேட்னா ஒரு மாதத்துக்கே 3% சார்ஜு, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 36% சார்ஜ். ஈவன் அவங்களோட ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ கூட அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்காது. ஆனால் என்னன்னா டொபமைன், நம்ம நல்லா ட்ரேட் பண்ணுறோம்ல, அந்த டொபமைன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். விளைவு பாருங்க, ப்ராஃபிட் எங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட 420 கோடி ரூபாயிலிருந்து 8,300 கோடி ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எதுவுமே ஈக்விட்டியில் சம்பாரிச்சது கிடையாது, புரோக்கிங் காஸ்ட்டில் சம்பாரிச்சது தான். என்னன்னா இந்தியா ஃபுல்லாக பண்ணும்போது நிறைய பேர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுவாங்க, நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ வந்து இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, சின்ன லெவலில் போர்ட்ஃபோலியோ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல அவசரப்படக்கூடாது. சின்ன சின்ன ஸ்டாக்ஸை நிதானமாக பை பண்ணி தொழிலை பேசாமல் பார்க்கணும். ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு போர்ட்ஃபோலியோ ரீச் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 10 லட்சம் ரீச் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சரியான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல குவாலிஃபைடான அந்த துறை சார்ந்த யாரையாவது நீங்கள் ஹையர் பண்ணியிருக்கலாம். டெஃபினெட்லி சார்ஜ் பே பண்ணால் கூட தப்பு கிடையாது, ரைட்? இப்போ இந்த இடத்துல வந்து கேம் வந்து இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க, ரைட்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரக்சரான ப்ராசஸுங்க, ரைட்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 2% வரைக்கும் போனாலும் ஸ்ட்ரக்சராக ப்ராசஸ் பண்ணுறதுனால இன்வெஸ்டர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார் இங்கே, ரைட்? அதே மாதிரி பிஎம்எஸ்ன்றது வந்து ஒரு லிமிடெட் ஸ்டாக்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது. நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிறது இங்கே அவசியமே கிடையாது. உங்கள் போர்ட்ஃபோலியோ சைஸ் இன்க்ரீஸ் ஆக அப்போ நீங்கள் விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. இந்த பிஎம்எஸ்லாம் மினிமம் 50 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட். பட் உங்கள் போர்ட்ஃபோலியோ சைஸ் இன்னும் 10 லட்சத்தை தாண்டலைன்னா இதை பற்றி இப்போ லேர்ன் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது, சரியா? சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட இலக்கு என்னன்னு முடிவு பண்ணுங்கள். அந்த இலக்கை நீங்கள் முடிவு பண்ணால் தான் எந்த வெஹிக்கிளில் நீங்கள் போகணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ண முடியும். நம்ம ஊரில் இருக்கிற பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, லாங் டேர்முக்கு இன்சூரன்ஸ் பாலிசி போடுவோம், ஷார்ட் டேர்முக்கு ஈக்விட்டியை ட்ரேட் பண்ணுவோம். ரெண்டுமே தப்பு. ஈக்விட்டியை லாங் டேர்முக்கு பண்ணணும், ஷார்ட் டேர்முக்கு டெபாசிட்ஸ் தான் போடணும், இன்சூரன்ஸ்லாம் போடக்கூடாது, ரைட்? அப்போ வந்து மோர் தென் 5 இயர்ஸ் போகுதுன்னா ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட், அது ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் மோர் தென் 5 இயர்ஸ் போங்க. லெஸ் தென் 5 இயர்ஸ்னா கோல்டு போங்க, ஃபிக்ஸட் இன்கம் போங்க. அப்படி போனீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்டேபிளாக இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன கண்டிஷன்ஸ்லாம் இதே தான். என்னென்ன அதையும் நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குங்க, ரைட்? ரியல் எஸ்டேட்டில் இந்த வருஷத்துலேருந்து 12.5% ஆக்கிட்டாங்க, பட் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்து விட்டாங்க. கோல்ட்லேயும் டேக்ஸ் இருக்குது, ஃபிக்ஸட் இன்கம்லேயும் டேக்ஸ் இருக்குது, ஈக்விட்டி தான் லீஸ்ட் டேக்ஸ் இருக்கிறதுலே. நான் திருப்பி சம்மரைஸ் பண்ணுறேன். நம்ம ஊரில் மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னா, 1 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறேன், அதில் 45,000 செலவு பண்ணுவேன், 45,000 கடனை கட்டுவேன், மிச்சம் 10% ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணி இந்த 90% செலவு பண்ணதை சரி கட்டுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படி சரியே ஆகாது. இங்கே எல்லாருமே வந்து ஒரு கன்சியூமர் ஸ்ட்ராட்டஜியில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணுங்கள், லோன்ஸையுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 9%க்குள்ளே பே பண்ணுங்கள். டேக்ஸை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டான முறையில் நீங்கள் சூஸ் பண்ணும் பட்சத்தில் ஈவன் நீங்கள் எப்படி போட்டால் கூட வெல்த்தி ஆகிடலாம், ரைட்? அதே மாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் எடுங்க. வயசு ஜாஸ்தி ஆக முடிஞ்ச அளவுக்கு ரியல் எஸ்டேட் போர்ட்ஃபோலியோ, ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏஜ் கம்மியாக இருக்கா, நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் போர்ட்ஃபோலியும் போகலாம், ஈக்விட்டி போர்ட்ஃபோலியும் பில்ட் பண்ணலாம். முக்கியமாக என்னென்னா, இது வந்து எப்படின்னா ஒரு ஹமாம் சோப் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ரெடி ஆகுது அப்படின்னா அந்த சோப்பை வந்து ஒரு எண்ட் யூசருக்கு ரீச் பண்ணுறதுக்கு உண்டான சேனல்ஸ், அண்ணாச்சி கடை இருக்கும், அதே மாதிரி டிமார்ட் இருக்கும், ரிலையன்ஸ் மார்க்கெட் இருக்கும். இந்த மாதிரி ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கலாம், நிறைய சேனல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து எல்லா ப்ராடக்ட்டும் ஒரு சேனல்ஸ் இருக்குங்க. இந்த சேனல்ஸோட நோக்கம் என்னென்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை அவங்கள்ட்ட ரீச் பண்ணுறது தான். ஆனால் அது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றத உங்களோட டேட்டாவை நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இவங்களை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும்.
ஆர்எல்ஸ் இப்போ நான் லோன் கொடுக்குற நபராக இருந்தேன்னா உங்களுக்கு எவ்வளோதான் லோன் எலிஜிபிலிட்டி இருக்கோ அந்த லோனை கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனால் ஃபைனலி இந்த வட்டியை நீங்கள் கட்டுவீங்களா, நீங்கள் அதுலேருந்து மீண்டு வருவீங்களா அப்படின்றத நான் அதை பற்றி ஒரி பண்ண மாட்டேன். இது என் மேலே தப்பு கிடையாது. பிஸ்னஸ் மாடலே அப்படி தான். இந்த மாதிரி தான் எல்லாமே ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்க எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி தான் வரும். அதனால வந்து உங்களோட டேட்டா அனலைஸ் பண்ணுங்க. அதில் வந்து எது தேவை எது தேவையில்லைன்னு பாருங்க. செலவு ஜாஸ்தியாக இருக்கா, கடன் ஜாஸ்தியாக இருக்கா, வெல்த்தை ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதே உங்கள் செலவுகளையும் கடனையும் தான். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம கடைசி எண்டுக்கு வந்துடும். ரைட், சிம்பிளாக தான். நம்மளாம் பையர்ஸாக இருந்தோம்னா ஃபார்மசியில் போய் பை பண்ணுற மாதிரி. இதே இது வந்து ஹாஸ்பிட்டலில் போய் தலைவலிக்கு என்ன ப்ராப்ளம்னு கரெக்டாக டயக்னாஸ் பண்ணி மருந்து எடுத்தீங்கன்னா அது சால்வ் ஆகும். அதனால செட்டு மாத்திரையை வாங்குனீங்க அப்படின்னா அன்னைக்கு வேணால் தலைவலி சால்வ் ஆகுமே தவிர நிரந்தரமாக அந்த பிரச்சனை தீராது. ரைட், சிம்பிள் ஸ்டெப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. உங்கள் கரண்ட் இன்கமுக்கும் கரண்ட் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை வந்து ரெடி பண்ணுங்கள். அந்த பட்ஜெட்லேயே ஒரு கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க. சின்ன சின்ன கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க. 3 மாதத்துக்கோ, 1 வருஷத்துக்கோ, 2 வருஷத்துக்கோ, 4 வருஷத்துக்கோ. அண்ட் நான் என்ன ஆழமாக நம்புறேன் அப்படின்னா, ஒரு கோலுக்கு எவ்வளோ அளவுக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்களோ நீங்கள் பணம் கம்மியாக கொடுத்தா போதும். நீங்கள் டைமை குறைக்க 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 பணம் அதிகமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். விச் மீன்ஸ் பிளானிங்கை தள்ளி போட பண தேவை அதிகமாகிடும். அதே மாதிரி உங்கள் ரிஸ்க்கு எந்த அளவுக்கு எடுக்கலான்னு பாருங்கள். என்ன பிளானை வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். முக்கியமான விஷயம் 3 மாதத்துக்குள்ள ரிவ்யூ பண்ணணும். ரைட், ஆமாம். ரிவ்யூ பண்ணுறதோடனே இந்த இமேஜ் உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரையல் ரூமில் போய் ட்ரெஸ் போட்டு பார்க்குறோன்னு வைங்களேன். இப்போ தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறோன்னா ட்ரையல் ரூமில் போய் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்புவோம். அதே ட்ரெஸ்ஸை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு வாட்டி துவைச்சி போட்டோன்னு வைங்களேன், அதை மடித்து கூட வைக்க மாட்டோம். அது இந்த மாதிரி சோஃபாலேயோ பெட்லேயோ இங்கே மாதிரி கிடக்கும். நம்ம தேடுவோம் அன்னைக்கு காலையில் கிளம்பும் போது மட்டும்தான். ரைட்டா, இது என்ன சொல்ல வரேன்னா இதே மாதிரி தான் ஃபினான்ஸில் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நிறைய அனலைஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கப்புறம் அதை ரிவ்யூ கூட ப்ராப்பராக பண்ண மாட்டோம். அந்த அசெட் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அந்த அசெட்டை நீங்கள் வந்து மாற்றி தானே ஆகணும் இல்லையா? அதுதான் இங்கே சொல்கிறேன். அது அசெட்டாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட லோன்ஸாக கூட இருக்கலாம். சம்டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏறி இருக்கும். ஆனால் உங்களுக்கு பேங்கர் இன்ஃபார்ம் பண்ணவே மாட்டான், ஆட்டோமேட்டிக்காக ஏற்றிடுவான். இதே இது ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கும், அதே உங்களுக்கு கூப்பிட்டு சொல்ல மாட்டான். அப்போ நீங்கள் தான் இப்போ கேட்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் ரிவ்யூ பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி பே பண்ணிட்டே இருப்பீங்கல்ல. இந்த மாதிரி தான் இதில். சூப்பருங்க. இப்போ என்னன்னா நான் ஒரு லாஸ்ட்டாக ஒரு எக்ஸல் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அந்த எக்ஸலை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாங்க. உங்களோட டேட்டாவை என்ன இன்கம், என்ன எக்ஸ்பெண்டிச்சர், அதே மாதிரி என்னென்ன கடன் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். அந்த கடனில் ஃபஸ்ட்டு விஷயம், எல்லா கடனையும் ஒரே நாளில் க்ளோஸ் பண்ண முடியாது. ரைட்டா, முடிஞ்ச அளவுக்கு வந்து இஎம்ஐ பர்டனை குறைக்க முடியுமான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஹைலி இன்ட்ரெஸ்ட் பெய்டு எது இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் கம்மியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணீங்கன்னா இஎம்ஐ பர்டனை நீங்கள் குறைக்கலாம். அதே மாதிரி அசட்ஸையுமே நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா எந்த மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்குன்றத அனலைஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கோல்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னேன்ல, உங்கள் பொண்ணுக்கு இன்றைக்கி என்ன ஏஜ் ஆகுது, எந்த வயசில் அவங்க படிக்க போகிறாங்க, எந்த வயசில் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க, நீங்கள் எந்த வயசுலேருந்து பிஸ்னஸ்லேருந்து ரிட்டையர்ட் மீன்ஸ் என்னென்னா சர்வைவல்காண்டி உங்கள் பிஸ்னஸை பார்க்காம ஒரு ப்ளசண்ட்டான மேனரில் பார்க்கணுன்னா என்ன உங்களுக்கு வந்து மாதம் மாதம் பணம் வந்தால் சரியாக இருக்கும். அந்த பொசிஷனை ரீச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அசெட் அதில் மேப் பண்ணலாம். ரைட், இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா அது அச்சீவபிளாக இருக்கும், வாய் வார்த்தைகளாக இல்லாமல். சரிங்க, என்னோட நம்பரை நான் வந்து எக்ஸல் சீட்டை வந்து இவங்களுக்கு கொடுத்துட்றேன், சங்கீதா உங்களுக்கு. அந்த எக்ஸலை நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸை கொஞ்சம் காட்டுறேங்க. ரைட், என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஐ வில் ஷோ யூ. இப்போ நம்ம செஷன் முடிச்சிட்டோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் அப்ளிகேஷனை ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே பேசிடுறேன். ஸோ தட் டைமை சேவ் பண்ணலாம். நம்ம யாருக்காவது டவுட் இருந்தாலும் கேளுங்க இப்போ எடுத்த டாப்பிக்கில். இங்கே ஒரு ஜென்ரலான ஏஜ் ஸ்பெசிஃபிகேஷன்ல இருந்து சொல்லியிருந்தீங்கல்ல சார், அருணாச்சலம் பேசுகிறேன். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஜென்ரலா சொல்லியிருந்தீங்க 22 வயசுல ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்றாங்க, 30 வயசு, அதுக்கப்புறம் 40 வயசுல எப்படி நடக்குது. இந்த கொரோனா அந்த மாதிரி சமயங்களுக்கு அப்புறம் எங்களை மாதிரி பீப்புள் வந்து 40 வயசுல தான் நாங்க வந்து பிசினஸே ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, எங்களை மாதிரி பீப்புள் நிறைய பேர் இருக்கோம் ஆக்சுவலா. ரைட்டுங்களா, எங்களுக்கு வந்து 22 வயசு தான் இப்போ. 22 வயசுல நாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இப்போ 40 வயசுல நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போ எங்களுக்குலாம் வந்து கம்ப்ளீட்டா இட்ஸ் a complete different aspect இல்லையா? நீங்க சொல்றது மாதிரி 15 வருஷம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. இப்போ நான் 45 வயசு சார், எனக்கு எடுத்துக்கிறேன். ரைட்டா, இப்போ நான் 45 வயசுல இருக்கேன் அப்படின்னா சார், ஒரே நிமிஷம், இவர் தாமோதரன் சார் வந்து அன்மியூட் பண்ண முடியலன்னு இருக்காரு.
ஆனா சார் இப்போ எல்லாரும் ஓகே சார். இப்போ அன்மியூட் ஆயிடுச்சு சார். இப்போ கிளியர் சார். சரி. அப்ப இவர் கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு உங்களுக்கு வரேன் சார். நான் தேங்க்யூ சார். சார் 45 வயசுல நான் இருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் 26 வயசுல கல்யாணம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, என்னோட குழந்தை வந்து இப்போ காலேஜ் படிப்பாங்க, ரைட்? நான் 2 குழந்தைங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, 2வது குழந்தை மேபி ஒரு 2 வருஷம் கேப்ல பிறந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க, ரைட்டா? இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இவங்களோட படிப்புக்கு உண்டான காசு நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். மேபி மேரேஜுக்கு உண்டான விஷயம் மட்டும்தான் எனக்கு இருக்கும். அது வந்து ஒரு 5 வருஷம் கேப் இருக்கு. அப்போ நான் இந்த 5 வருஷத்துக்கு உண்டான மேரேஜும், அடுத்து என்னோட ரிட்டையர்மெண்ட் மட்டும் பிளான் பண்ணா போதும் சார். நம்ம வந்து மிச்சம் எல்லாத்தையும் பிளான் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே ஆமா. ஓகே இப்ப என்னன்னா ஓகே காட் இட் காட் ஆமா. இட் புரிஞ்சா சார்? நான் என்ன ஏஜ்ல இருக்கேன், என்னோட கரண்ட் பொசிஷன புரிஞ்சுக்கணும் சார். இத புரிஞ்சுகிட்டு கோல்ஸ மினிமைஸ் பண்ணிக்கணும் சார். அவ்வளவுதான் சிம்பிள். ரொம்ப பிரஷர் எடுத்துக்க வேண்டிய ஸோ அவசியம் இல்ல. நம்ம தேவைகளே கம்மியா தான் இருக்க போகுது இல்லையா? ஸ்கூல் அவ்வளவுதான் அது சார். இதுன்னு எதுவும் பெருசா நீங்க இருக்க இன்னும் போகுது. நல்லா ஸோ பாத்துட்டீங்கன்னா, தேவைக்கு ஒரு கம்மியா இருக்கு. 55 வயசுக்கு மேல போயிட்டோம்னுங்களேன், நம்மளோட இப்பயே நம்மளுக்கு நிறைய லைஃப் ஸ்டைல் நம்ம சட்டையெல்லாம் பெருசாலாம் பார்க்க மாட்டோம். இல்லையா? என்ன சட்டை போடுறோம், என்ன சென்ட் அடிக்கிறலாம் பார்க்க மாட்டோம். ஏதோ ஒரு சட்டை போடுறோம் அப்படின்னு பார்ப்போம். இன்னும் 55 வயசுல போனோம்னா லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ்லாம் குறைஞ்சிரும். ஒண்ணே ஒண்ணு கூடும். மெடிசன் எக்ஸ்பென்சஸ் மட்டும் கூடும். நம்ம ஹெல்த்தை சரியா மெயின்டைன் பண்ணலைன்னா. ஆமா. மிச்சம் ஆனா எல்லாம் நம்ம அந்த பிசினஸ்க்கு வெயிட் பண்றோம்ல சார், ஒரு 15 வருஷம் 18 வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேதர் பண்ண போறோம் அப்படிங்கிறது பீரியட் இருக்கு இல்லையா? ஆமா அது சார். வந்து இங்க ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ்ல தானே இருப்போம். அங்கதானே இங்க இனிஷியேட்டே பண்றோம். ஆமா சார். 42 வயசுல நம்ம இனிஷியேட் பண்ணா 45 வயசுல தான் பிசினஸ் என்னன்னே தெரியும் நமக்கு ஆமா இல்லைங்களா? சார். அப்ப சார் இப்ப அதுக்கு இதுல ஒரே ஒரு கன்வின்ஸ்டான பாயிண்ட் என்னன்னா, ஒருத்தர் 25 வயசுல பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காருன்னா, அவர் சக்சஸ் வந்து உடனே ஆயிருக்க முடியாது சார். நிறைய அடிபட்டிருப்பாரு. ஆமா. ஓகே நிறைய அடிபட்டிருப்பாரு. இதே இது சக்சஸ் அவர் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா, அவர் நிறைய தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 30 வயசுல தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இது எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்காது இல்லையா? ஓகே எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். எஸ் சார். இது எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். நான் என்ன ஆழமா நம்புறேன்னா, ஒரு 100 கேஸ் ஸ்டடி எடுத்தோம்னா, ஒரு 40 வயசுக்கு மேல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஓரளவு நிதானமா பிசினஸ் பண்ணுவாங்கன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். 80%. காட் இட் நாட் காட் இட் 100%. ஆமா. தேங்க்ஸ். எஸ் சார். தேங்க்ஸ் சார். தாமோதரன் சார், நீங்க பேசுங்க சார். இல்ல சார், அன்மியூட்ல இருந்து இது மியூட்ல இருந்து அது நீ இது பண்ண சொன்ன, அன்மியூட் பண்ண சொன்ன, வேற ஒன்றும் இல்லை சரி, சார். ஓகே. சார் இப்போ ஜென்ரலா வந்துட்டு ஓவரால் டாபிக்ல அது அமேசிங் சார். ஸோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், லைக் ஃபைனான்ஷியல் மெயின்டெனன்ஸ், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஆர் ஆஸ் ஏ கம்பெனி. ஏன்னா அதுதான் வந்துட்டு எதில் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். நன்றி சார். நன்றி சார். வெரி நைஸ் செஷன். பட் சார், ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்ன வந்து நம்ம ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, ஃபைனான்ஷியல் வெல்த்னஸ் என்ன, நம்ம ப்ராஃபிட் தான் போயிட்டு இருக்கோமா, ஸ்ட்ராங்கா இருக்குமா, ஸ்ட்ராங்கா இருந்தா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், வீக்கா இருந்தா எவ்வளவு வீக்கா இருக்கும், ரிஸ்கா இருக்குமா அப்படின்னு இண்டிவிஜுவலோ கம்பெனியோ எப்படி சார் அது வந்துட்டு நம்ம எந்த என்ட்ரி போட்டா நமக்கு அவுட்புட் தெரியும் சார்? நீங்க பர்சனல்ல புடிச்சிட்டாலே நீங்க கம்பெனியை புடிச்சிடலாம் சார். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல புடிச்சா போதும். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல புடிச்சா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். இப்போ வந்து நான் வந்து என்னோட குழந்தைங்க படிப்பு, இந்த குழந்தைங்களோட மேரேஜ் இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறேன், ரைட்? என்னோட ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் மட்டும் நான் வச்சுக்கிறேன். இப்போ என்னோட ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் வந்து 50,000 ரூபாய் இருக்குன்னு வைங்க. 50,000 ரூபாய், ரைட்? மாசத்துக்கு. இப்போ எனக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் 1 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட்டா? 1 கோடிக்கு 6% எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும் சார்? 6 லட்சம் வரும் வருஷத்துக்கு. அப்ப டிவைடட் பை 12 எவ்வளவு? 50,000 வருது இல்லையா? 50,000 ரூபாய் மாசம் வர்ற மாதிரி கணக்கு. சிம்பிள். இப்போ இந்த 1 கோடி லிக்விட் கேஷா இருந்துச்சுன்னா நான் ஸ்டேபிள் ஆயிட்டேன்னு அர்த்தம். அவ்வளவுதான், ஸ்டேபிள் ஆயிட்டே அர்த்தம். இதோட சேர்த்து இப்போ என்னன்னா, இது வந்து மாசம் மாசம் 50,000 வர ஆரம்பிச்சிடும். பட் அது இன்னைக்கு வரப்போதா, 10 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போதா, அது தெரியாது. அது என்னைக்கு வருதோ அன்னைக்கு ஸ்டேபிள். இப்போ என்னன்னா, என்னோட வாழ்க்கை 20,000 ரூபாயில நான் வாழ்வேன் அப்படின்னா எனக்கு 1 கோடி தேவையில்லை. எனக்கு 1 கோடி தேவையில்லை. 40 லட்சம் இருந்தா போதும். 40 லட்சம் இருந்தா போதும். இந்த மாதிரி கோல்ஸை டிஃபைன் பண்ணி அதுக்குண்டான ஃபண்ட்ஸை ரெடி பண்ணிட்டாவோ, இல்ல அதுக்குண்டான மாசம் தொகையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோமோ. இப்போ இந்த கேள்வி வந்து எனக்கு 30 வயசுக்காரர் யாராவது கேட்டிருந்தாருன்னு வைங்களேன், இப்போ அவர் வந்து நம்ம ரிட்டையர்ட் ஆகணும்னு சொல்ல முடியாது இல்லையா? கரெக்டா? இப்போ அவருக்கு இன்னும் நாட்கள் இருக்கு. அப்போ இன்னைக்கு 1 கோடி ரூபாய் இருக்கு, இன்ஃபிளேஷன் ரேட் 6% போகுது அப்படின்னா, நான் ஒரு ரஃப் கால்குலேஷன் சொல்றேன். ஒரு 20 வருஷத்துல 2 கோடி ரூபாய் போகுது, சரியா? இப்போ இந்த 2 கோடி தான் டார்கெட் 20 வருஷத்துல. என்னால 10,000 ரூபாய் மாசம் ஒரு 8% 10% ரிட்டர்ன் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கோல் ரீச் ஆயிடும் சார். ஓகே. இதை அலோகேட் பண்ணிட்டாரு இவர் வந்து அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தொழில் நல்லா பண்ணணும்.
ஓகே சார். இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஈக்விட்டி வந்து எப்பவுமே ரிஸ்க் தான் சார். என்னை பொறுத்தவரை எந்த கம்பெனியா இருந்தாலும் எது எப்போ சார் இது டவுன் உங்களோட ஆகும். உங்களோட புரிதல். இது என்னன்னா இங்க என்னன்னா சேம் சார். ஒரு எக்ஸாம்பிள் ஆமா சொல்றேன் நானு. ஆமா சொல்லுங்க சார் சொல்லுங்க. இப்போ என்னன்னா சார், இன்னொரு விஷயம் உங்ககிட்ட, ம். இப்போ இண்டிவிஜுவலா வந்து நம்ம ஏற்கனவே ஒரு இன்கம் வருதுன்னா நம்மளுடைய நேம்ல வந்துட்டு டெபாசிட் பண்ணா அது 30%ல 20%லயோ போயிடும். ம். இப்போ கம்பெனில நம்ம டெபாசிட் பண்ணோம்னா அப்ப அது வராதுன்றீங்களா? அது ஏதோ ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க சார். நீங்க கம்பெனி நேம் நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று வச்சிருக்கேன் சார். சரி சார். ஓகே ஓகே ஓகே. ஒரு ஸ்டார்ட் அப் வச்சிருக்கேன்னு வச்சுங்க. இப்போ நியூ சார் கம்பெனி அவர் பிரைவேட் லிமிட்டடா இல்லாட்டி பிரைவேட் லிமிடெட் நான் வச்சிருக்கேன் சார். ஓகே இப்போ சார். அந்த பிரைவேட் லிமிட்ல நான் டெபாசிட் பண்ணனா அது 7ல ஸ்டார்ட் பண்றதுனால அது வந்து இந்த பிலோ 20 lakhs அதில் வந்துடும் உங்களுக்கு சொல்றீங்களா? எப்படி நான் இல்ல போட்டேன்னா சார் இந்த கம்பெனி நான் மென்ஷன் பண்ணல. அதாவது உங்களோட வருமான வரி வந்து 24 lakhsக்கு மேல இருந்ததுன்னா நீங்க 30% ஸ்லாப்ல இருப்பீங்க. கரெக்டா? ஆமா 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 ரைட். உங்க வருமானம் வந்து 12 lakhsக்கு கீழ இருந்ததுன்னா as per நியூ ரெஜிம் படி உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. 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 அப்படி இருந்ததுன்னா உங்க ஃபேமிலில யாராவது 12 lakhs கீழ இருந்தாங்கன்னா அவங்க பேர்ல டெபாசிட் மெயின்டைன் பண்ணீங்க, டாக்ஸ் அவங்க வராது. நேம்ல பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் வராது. அவங்களுக்கு இன்கமே இல்லைனாலும் நம்ம பண்ணா நமக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது இல்லையா ஆமா சார்? உங்க ஆடிட்டர் மட்டும் கன்சல்ட் பண்ணுங்க சார். நீங்க உங்க இதுல சேலரி வந்து அவங்களுக்கு நீங்க கிஃப்டட் மணியா கொடுக்கலாம்ல. 15 மணி கொடுக்கலாம். ஆமா. உங்க ஆடிட்டர் கன்சல்ட் பண்ணீங்கன்னா கிளியர் பாயிண்ட் சொல்லிடுவாரு இதை. ஓகே சார். நம்ம கம்பெனியில டெபாசிட் பண்ணா அது ஏதாவது அதோட இம்பாக்ட் எப்படி சார் இருக்கும்? சார் தாராளமா கம்பெனியில் டெபாசிட் பண்ணலாம். என்ஷூர் தட் அது 30% டாக்ஸேஷன் இருந்துச்சுன்னா வரக்கூடிய 7%ல 30% டாக்ஸே போயிடும்ல. ஓகே ஓகே. இல்லைன்னா நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் இல்லைன்னா எக்ஸாம்பிள் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு சேஃப் கார்டு தான் சார். அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்துச்சுன்னா அது உங்களோட ஓவர் ஹெட்ஸ் பார்த்துக்கோங்கள சார். ஆமா. கம்பெனி வெல்த்தையுமே கிரியேட் பண்ணலாம் சார். நான் பர்சனல் தான். பர்சனல்ல நீங்க நல்லா ஸ்டேபிள் ஆயிட்டீங்கன்னா கம்பெனி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க சார். நீங்க வந்து மதுரையில் எடுத்துட்டீங்கன்னா தியாகராஜா மில்ஸ்க்கே they have 600 crores. ம். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஈவன் வந்து அவங்களோட டிவிடெண்ட்லயே வந்து கம்பெனி ரன் பண்ணிடுவாங்க. ஓகே இப்படி ஒரு எஸ்எம்இயும் பண்ணலாம் சார். எஸ்எம்இ பண்ணலாம். பட் என்ன இதுல ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா நீங்க ப்ராடக்டா பை பண்ற பட்சத்துல உங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே இது நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா இதோட நாலேஜ் நீங்க கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே ஏன்னா மாறிக்கிட்டே இருக்குல்ல, டாக்ஸேஷன்ல இருந்து எல்லாமே மாறுதுல்ல. ஓகே அந்த நாலேஜை கேதர் பண்ணணும். நாலேஜ் இருக்கிற ஆள்கிட்ட தான் நீங்க டீலே பண்ணணும். ஓகே ஓகே ஆமா சார். ஆமா சார். விஜயராஜன் சார் நீங்க பேசுவீங்க சார். சார் சாரி, நான் வந்து இடையில எதுக்காக போட்டேன்னா ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஃபைனான்ஸ் ஆட்டோமேஷன் பத்தி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தான் உட்காந்துட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் அது வரவே இல்லைன்னு சொல்லி தான் சார் அதை பத்தி பேசுறேன். ஏன்னா உங்களோட தலைப்புக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்துதான், அதனாலதான் நான் அதாவது எனக்கு என்ன சொல்லப்பட்டிருந்தது சார், ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கல் அது புரிய வச்சுக்கோங்க. நம்ம இப்போ டைரக்டா சப்ஜெக்ட் போனோம்னா நிறைய பேர் புரியாம அது எப்படி மேனேஜ் பண்ணணும் தெரியாது. ஆமா, அதனால இதை பேசிக்கா புரிய வச்சதுக்கு அப்புறம் போனோம். தென் வந்து நீங்க வெல்த்னு கேட்டிருந்தீங்கல்ல, நம்ம வெல்த்தே ஃபர்ஸ்ட் பிச் பண்ணவே கிடையாது இங்க. ஆமா, ஃபினான்ஸ் தான் நம்ம இங்க பிச் பண்ணோம். பர்சனல் ஃபினான்ஸா தான் இருந்தது. எஜுகேட் பண்ணிருக்கோம். பர்சனல் ஃபினான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் சார். வெல்த் அதுல அடுத்த ஸ்டேஜ் தான் வரும். எஸ் சார். நான் இப்போ ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் காட்டுறேன் சார். இப்போ வந்து இந்த டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ இந்த ஃபின்டெக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் இருக்குது ப்ராசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸ்பென்சஸை வந்து ட்ராக் பண்ணணும்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. தென் வந்து நீங்கள் லோன்ஸை வந்து ட்ராக் பண்ணுறீங்கன்னா கிரெடிட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. தென் வந்து நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா பாலிசி பஜாரில் நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ஆனால் அவன் புஷ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு பை பண்ண தான் வைப்பான். மேனேஜ்மெண்ட் இது வந்து பர்சனலுக்கு சார். ஐ எக்ஸ்பிளைன் பிசினஸ்க்கு, பிசினஸ் ஃபைனான்ஸை ஆட்டோமேஷன் பண்றதுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி தான் தலைப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனாலதான் சார் பர்சனல் ஃபினான்ஸ் தானே சார் நம்ம இங்க தலைப்பே சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. இல்ல மேல பாருங்க, அந்த தலைப்புல ஆட்டோமேட்டிவ் ஃபைனான்சஸ் கீழே இன்வாய்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் வந்து எப்படி ஆட்டோமேட் பண்றது அப்படிதான் டிஜிட்டல்ல இருந்து அந்த போஸ்டர்லயே இருக்கு. ஆமா ஆமா சார். ஆமா 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 அதை எதிர்பார்த்துட்டு தான் நான் வந்து தேங்க்ஸ் சார். நான் அதை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. ட்ராக் கேஷ் ஃப்ளோ பத்தி இருக்கு, அக்கௌண்டிங் கால்குலேஷன் எரர், ஜெனரேட் ரிப்போர்ட்ஸ், ஃபோக்கஸ் ஆன் பிசினஸ் growth இதான் இருக்கு. ஓகே 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 ஓகே. அவங்க போஸ்டர்ல அப்படி போற யாரும் இருக்காங்களா சார்? டிஜிட்டல்ல இருந்து எம்சி டீம் மீன்ஸ் கம்யூனிட்டி டீம்ல யாரும் இருக்காங்களா? சங்கீதா சார். சங்கீதா சார். சங்கீதா மேடம். சங்கீதா மேடம் கேக்குதுங்களா? எஸ் சார், கேக்குது சார். சொல்லுங்க சார். சார் வந்து பிசினஸ் ஃபினான்ஸ்னு நினைச்சு தான் அந்த ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு சார். அப்படிதான் சார் போட்டிருக்கீங்க. போஸ்டர்ல அப்படிதானே இருக்கு. போஸ்டர்ல வந்து ஆட்டோமேட் இன்வாய்சிங் அண்ட் பேமெண்ட்ஸ்னு இருக்கு. சங்கீதா மேடம் போஸ்டர் கிரியேட் பண்ணவங்க யாரு பதில் சொல்லுங்க.
சார் ஓகே சார். இப்போ டைம் பர்மிட் பண்ணுச்சுன்னா இன்னொரு ஒரு 20 to 30 மினிட்ஸ்ல அதை கொஞ்சம் கவர் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க சார். இல்ல நான் பிசினஸ் ஃபினான்ஸ் எனக்கு ஓகே தெரியாது. ஓகே சார், ப்ராப்ளம் ஆமா, நான் அந்த நெக்ஸ்ட் டைம் வாட்ஸ்அப்ல ஆனது. உங்களுக்கு என்ன டாபிக் கிரியேட் அந்த பண்றேன்னு நான் போஸ்டர் clear-ஆ நீங்க சொல்லிட்டேன் நானு. பார்க்கலையா ஆமா. சார்? உங்களுக்கு இல்ல சார், போஸ்டர் பார்க்கல, நான் பார்க்கல. உங்க இல்ல மேல நான் மிஸ்டேக் இல்ல சார். நான் அப்பயே கவனிச்சிருப்பேன். நம்ம அப்பயே கவனிச்சிருப்பேன். நம்ம ஒரு 5 டேக் அவேஸ்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே பர்சனல் ஃபினான்ஸ் சேர்ந்தா கொடுத்துருக்கோம். இப்பதான் கவனிக்கிறேன், அதை ஆட் பண்ணல. ஓகே. ஆமா. ஸோ சாரி ஃபார் த என்டையர் கவுட். பட் டெஃபினெட்லி நான் டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இந்த டாபிக் மேபி irrelevant-ஆ இருந்திருக்கலாம். ஓகே. எஸ் சார். சார் ஏன்னா கடைசியா நீங்க அந்த பேஜ் கவர் பண்ணீங்கன்னு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா சார்? சாரி. ஆமா, இந்த ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் எல்லாம் சரி இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா ஜஸ்ட் வாக் த்ரூ பண்ணுவீங்க சாஃப்ட்வேர் அப்படின்னு நினைச்சேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். சரி சார், ஓகே. நான் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் காட்டிடுறேன் சார் இங்கே. ரைட் சார், இது வந்து அவைலபிள் தான். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. டைம் ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால நான் இது ஒரு ஃபாஸ்ட்டாக மட்டும் ரன் த்ரூ பண்ணிடுறேன். நார்மலாக நம்ம டேலி சாஃப்ட்வேர் அண்ட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் கவர்ஸ் இன் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் தான் கவர் பண்ணும். பர்சனல் ஃபினான்ஸ்க்கு கவர் பண்ணாது. இப்போ என்னன்னா, இந்த பர்சனல் ஃபினான்ஸில் கவர் பண்ணுற விஷயம்லாம் என்னன்னா, உங்களோட குடும்ப தலைவர் யாரு, அதே மாதிரி அவங்க ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி யூ ஷுட் ஸ்டார்ட் வித் யுவர் சேலரி. என்ன சேலரி வந்து நீங்கள் எடுக்கிறீங்க உங்கள் பிஸ்னஸ்லேருந்து அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணணும். உங்கள் ஸ்பௌஸுக்கு நீங்கள் சேலரி எடுத்தீங்கன்னா அதில் ரெக்கார்ட் பண்ணலாம். தென் இது போக ரெண்டல் இன்கம் வருது, இல்லாட்டி ஏதாவது டிவிடன்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுவும் கன்சிடர்ஸ் ஆக்டிவ் இன்கம் தான். அந்த இன்கம் இங்கே ரெக்கார்ட் பண்ணுவீங்க. தென் வந்து இது வந்து முக்கியமான விஷயம், பட்ஜெட்டை வந்து நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிடணும். இங்கே என்னென்ன கேட்டகரிஸில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே பட்ஜெட்டிங்கில் போட்டுடணும். போட்டுட்டு மாதம் இதை நீங்கள் ட்ராக் பண்ணுவீங்க. இப்போ கிளாத்திங் 6,000 ருபீஸ்னா இந்த மாதம் எதுவும் கிளாத்திங்க்கு ஆயிருக்கா, எலக்ட்ரிசிட்டி 1,500னா இந்த மாதம் எதுவும் பில் பே பண்ணியிருக்கோமா அப்படின்னு இதில் என்ட்ரிஸ் நீங்கள் கொடுப்பீங்க. ரைட். தென் வந்து கமிட்மெண்ட் லைக்ஸ் நீங்கள் வந்து போஸ்டல் ஆஃபீஸில் பே பண்ணுறது, லைஃப் இன்சூரன்ஸ் பே பண்ணுறது, ஜென்ரல் இன்சூரன்ஸில் பே பண்ணுறது, இது எல்லாமே இதில் கவர் பண்ணுவீங்க. லோன் இஎம்ஐ கவர் பண்ணுறது, அதே மாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஏதாவது பே பண்ணிங்கன்னா. ஸோ உங்கள் சேலரியில் வந்து பட்ஜெட்டில் செலவாயிடுது, கமிட்மெண்ட்ஸில் ஆயிடுது அப்படின்னா இது ரெண்டும் நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா உங்கள் சர்ப்ளஸ் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட என்டையர் லிக்விடிட்டி ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுக்குற பேசிக் டேட்டா வச்சு பிரித்து கொடுக்கும். ஸோ பேசிக்காக உங்களோட வருமானத்தில் என்ன லிக்விடிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத, ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் எவ்வளோ இருக்குது, எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க. ஸோ ரேஷியோ வந்து 2% ரேஷியோவில் நீங்கள் பண்ணுறீங்க. உங்களோட லிக்விட் அசெட்ஸ்க்கும் மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கும் இந்த மாதிரி ஒன்று பிரித்து கொடுக்கும். அதே மாதிரி டெட் என்ன ரேஷியோவில் இருக்குது, டெட்லேருந்து சால்வன்சி ரேஷியோ எப்படி போகலாம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக கொடுத்துரும். இந்த மாதிரி டீட்டெயில்டாக கொடுத்துரும். உங்கள் அசெட்ஸ்லாம் டோட்டலாக எவ்வளோ இருக்குது, உங்கள் டெட்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றத பிரித்து இதோட சால்வன்சி ரேஷியோ அப்படின்றத இதை அட்ரஸ் பண்ணிடும். இது ஒரு பாயிண்ட்டு. இது போக வந்து கம்ப்ளீட் கேஷ் ஃப்ளோ வந்து கொடுக்கும். அவங்க இது பர்சனல் கேஷ் ஃப்ளோ தான், நாட் ஃபார் உங்கள் பிஸ்னஸ் கேஷ் ஃப்ளோ கிடையாது. ஸோ ஒரு 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 வருஷத்தில் வந்து எவ்வளோ இன்கம் நீங்கள் பண்ணுறீங்க, வாட் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர், வாட் இஸ் அசெட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, வாட் இஸ் லைபிலிட்டி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட என்டையர் இது பார்க்கலாம் இதில். ரைட். இதில் முடிஞ்ச அளவுக்கு டெபிசிட்டில் இல்லாமல் இருந்தால் இட் வில் பி குட். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் அசெட்ஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேருக்கு நெட்வொர்க் தெரியாது. ரைட். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணியிருக்கீங்க, ஸ்டாக்ஸில் என்ன பண்ணியிருக்கீங்க, டெபாசிட்ஸு, ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இதில் மேனுவல் என்ட்ரி தான். ஏன்னா அது இண்டெக்ஸில் கவர் ஆகாது. மிச்சம் அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டட் என்ட்ரி தான். மீன்ஸ் ஒரு வாட்டி என்ட்ரு ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டடாக வேல்யூ காட்ட ஆரம்பிச்சிடும். தென் வந்து ரிட்டைர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு இருக்காது. பட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க எல்லா ஸ்கீம்ஸுமே இருக்கும். பிபிஎஃப், நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டு, கிஷன் விசாக் பத்ரா, இது எல்லாமே இருக்கும். கையில் கேஷ் எவ்வளோ இருக்குது, பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில், கமாடிட்டி, ஆல் கைண்ட் ஆஃப் கமாடிட்டி. தென் உங்களோட பர்சனல் லைபிலிட்டிஸில் ஹோம் லோனு, வெஹிக்கிள் லோனு, எஜுகேஷன், பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இஎம்ஐ குறைக்கிறதுக்கு தான் இதில் முயற்சி பண்ணணும். அப்புறம் உங்களோட இன்சூரன்ஸஸ் இந்த டீட்டெயிலாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட எக்ஸிஸ்டிங் அசெட்ஸ் என்ன இருக்குது, எங்கே நீங்கள் ஹெட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும்ல. ஃபைனல் பாயிண்ட் வந்து முக்கியமான விஷயம், கோல்ஸை வந்து ஃபிட் பண்ணணும். கோல்ஸை ஃபிட் பண்ணுறது என்ன, ஃபஸ்ட்டு பேசிக்கான கோல்ஸ்ன்றது படிப்பு, கல்யாணம், ரிட்டைர்மெண்ட். இதை தவிர வீடு கட்டுறது, ஹோம் லோன் கட்டுறது, இதெல்லாம் கட்டணும்னா கிளாரிட்டி என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கோல் அச்சீவபிளாக இல்லையான்னு கிடைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், சப்போஸ் இது அச்சீவபிள் இல்லைன்னா கோலை காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அப்படி கோலை வந்து கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணலாம். டெஃபினெட்லி இந்த ஏஜ் லிமிட் இருக்கக்கூடிய கோல்ஸை தவிர மிச்சம் இந்த வீடை கட்டுறது இதெல்லாம் வந்து நீங்கள் போஸ்ட்பான் பண்ணீங்கன்னா முடிவுகளை தீர்க்கமாக நீங்கள்
பர்சனலாகவும் பிஸ்னஸாகவும் எடுக்கலாம், ரைட்? ஸோ இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் சார். இப்போ தனித்தனியாக அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். ஷேர் ஆகுதுல்ல சார்? இன்சூரன்ஸ் பாலிசி பஜார் தெரியுதுங்களா? ஸோ இந்த பாலிசி பஜாரில் ஆல் கைண்ட் ஆஃப் இன்சூரன்ஸை வந்து நீங்கள், இது தனித்தனியாக இருக்குது, இது வந்து ஆர்கனைஸ்டாக கிடையாது. பாலிசி பஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் இன்சூரன்ஸை இன்க்ளூட் பண்ணி இதை நீங்கள் ட்ராக் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் லோன்ஸை பொறுத்த வரைக்கும் இவனே வந்து பேங்க் பஜார்னு ஒன்று வச்சுருக்கான், இதில் நீங்கள் ஆட் பண்ணலாம். என்ன ஒரே ஒரு பாயிண்ட் அப்படின்னா இது வந்து அவங்க ஃப்ரீயாக காஸ்ட் கொடுக்கும்போது உங்கள் டேட்டான்றது இட்ஸ் நாட் சேஃப்னு சொல்ல முடியாது. பட் அவங்க கூப்பிட்டு உங்களை இந்த லோன் வாங்குங்க அந்த லோன் வாங்குங்கன்ற தொந்தரவு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆமாம், இது வந்து இன்சூரன்ஸ் அண்ட் லோன்ஸுக்கு சொல்கிறேன், கம்பைண்டாக ஒரு அப்ளிகேஷன் நான் காட்டியிருக்கேன். சார் சார் நான் கவர் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட். வேறு யாராவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். சங்கீதா ஆடிபிளா இருக்குங்களா? இப்போ இந்த எக்ஸல்ல ஷேர் பண்றீங்களா சார்? அது sir, it is audible, sir. எஸ். சார் சார் ஒருத்தர் கேள்வி கேட்டார், சொல்லுங்களேன் சார். இப்போ எக்ஸல் நீங்க that you are going to share with Sangeeta, right? எஸ் எஸ் Okay, sir. What would be the usage of that Excel, sir? சார் அந்த எக்ஸலில் வந்து உங்களோட ஃபேமிலி டீட்டெயில் ஆட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ் வீட்டில் சின்ன சின்ன செலவுகள் என்னென்ன நடக்குது அப்படின்றத ஆட் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து என்னென்ன கடன்கள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன முதலீடுகள் வாங்கியிருக்கீங்கன்னு ஆட் பண்ணுவீங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து கோல்ஸ் ஆட் பண்ணுவீங்க. எல்லா கோல்ஸ்க்கும் யாருக்காண்டி இந்த கோல் பண்ண போகிறீங்க, அதுக்குண்டான கால நிர்ணயம் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற கரண்ட் வேல்யூ என்ன, ஃபியூச்சர் வேல்யூ என்னன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும், இப்போ என்ன கரண்ட் பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்றது. கரண்ட் பொசிஷன் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து என்ன முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. சரி சரி சரி. அது நீங்களே ஹோம்ஒர்க் பண்ணலாம் சார். சரி சார். வித் சாம்பிள் டேட்டாவோட இருக்குமா, பிளாங்கா இருக்குமா சார்? பிளாங்கா தான் இருக்கும். நான் வேணா ஒரு சாம்பிள் டேட்டா வேணா சேர்த்து வேணா ஒரு அனுப்புறேன். சாம்பிள் டேட்டா போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார், யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். பண்றேன். அதே மாதிரி யாருக்கெல்லாம் எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ண முடியலையோ இவங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸல்ல கூட ரெடி பண்ணுங்க. நான் இந்த எக்ஸல் கூட ஒரு ஃபார்மேட் அனுப்பி, தனி எக்ஸல். மொத்தம் ஒரு பேங்க்ல ஃபர்ஸ்ட் விஷயம் மல்டிபிள் பேங்க்ல எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல எக்ஸ்பென்சஸ் பண்ணுங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல. அதுல பிசினஸ் டிரான்சாக்ஷன் இருக்கவே கூடாது. அந்த ஒரு டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி நீங்க 4 செக்மெண்ட் பிரிக்கணும். எசென்சியல், நான் எசென்சியல், லைபிலிட்டி, அசெட்ஸ்க்கு எவ்வளவு போகுது, சர்ப்ளஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க ஃபினான்ஸை ப்ராப்பரா பிடிச்சிடலாம். இது எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கிங்ல இருந்து. இந்த டேட்டாவோட இது வந்து ரியல் டைம் டேட்டா. இந்த டேட்டாவோட நான் ஃபினான்ஷியல் பிளானிங்கை ஒர்க் அவுட் பண்ண சொல்றேன்ல, அந்த டேட்டாவோட கம்பினேஷனை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொண்டு போயிடலாம் சார். ஓகே 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 ஓகே. நான் இது அனுப்பிச்சு விட்றேன் சார், நான் அந்த எக்ஸல். அப்ரிஷியேட் சார். தேங்க்யூ சார். மிக்க நன்றி, மிக்க நன்றி. யா, ஸோ வி கேம் டு த எண்ட். சங்கீதா, ஓவர் டு யூ. Yes, sir. Sir, I invite Mr. Arunachalam sir, convene your digital Madurai to deliver the vote of thanks. Sir, please, sir. Thanks, ma'am. Kutubuddin sir, thank you so much. Thanks for your time. So you started with ஒரு பர்சனல் ஃபினான்ஸுக்கும் பிஸ்னஸ் ஃபினான்ஸுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸோட யூ ஸ்டார்டட். பட் மூவிங் ஃபார்வர்ட் ஒவ்வொரு ரிலேட்டட் விஷயங்கள் நீங்கள் சொல்லும் போதும் இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஆக்சுவலாக. வாட் எவர் த திங்ஸ், ஐ மீன் இந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் பிஸ்னஸில் பர்சனல் ரிலேட்டட் திங்ஸை எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டட் ஃபினான்ஸையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். இதில் எடுக்கக்கூடிய நிறைய முடிவுகள் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுங்க. மெயினாக வந்து இந்த மாதிரி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க வந்து சேலரி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது வந்து ஏன் எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ். நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பட்ஜெட்டும் போட முடியும் அப்படிங்கிறத கனெக்டிவிட்டி கொடுத்தது. இதெல்லாம் க்ளீனாக இருந்தது சார். ஸோ அதுலேயே மாதிரி ஃபேமிலி பட்ஜெட் போடும்போது எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மோஸ்ட்லி எனக்கு எப்படி தோணுதுன்னா, இனிஷியல் லெவல் ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள் அப்படிங்கும்போது இதில் ஸ்டார்ட் பண்ணாலே கிட்டத்தட்ட அவங்களுடைய பிஸ்னஸ்லையும் ஓரளவுக்கு அதை அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்குது சார். அதுபோல் எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த 4 விஷயத்த சொன்னீங்க, கோல்டு, ரியல் எஸ்டேட்டு, ஃபிக்ஸ்டு டெபாசிட், ஈக்விட்டி. அதுலேயுமே எதில் பண்ணணும், அதுக்குள்ளே சப்டிவிஷன், இதில் பண்ணணும் இதில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கிளாரிட்டியும் நீட்டாக இருந்தது. ஓவராலாக நிறையெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம், உங்களுக்கு இப்போதைக்கு என்ன தேவையோ அதை கிளியராக ஃபோக்கஸ் பண்ணி அதை தெரிஞ்சுக்கோங்க. கடன் அதிகமாக அப்படிங்கிறத தாண்டி சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதே வந்து அதிகப்படியான வருமானம் வரக்கூடிய விஷயங்கள் தான் அது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நிறைய விஷயங்கள் வந்து டிஃபைன் பண்ணி சொன்னீங்க சார்.
Thank you so much for your time. I Thank think you. it's more helpful for us. And next, again, we will connect for the further things. நாங்களே நிறைய பேச வேண்டியிருக்கு. Excellent. Thank you so much, sir. Thank you. Thank you, sir. Thank you so much. Thanks for the entire people. Thank you so much. Valuable timing. Thank you. Thank you, sir. Thank you. Over to you, ma'am.